ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனை வேளையில் கர்த்தருக்கான மனமகிழ்ச்சியின் நாளிலே தேவ சமூகத்தில் நாம் அமர்ந்திருக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கவும் ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கிற இந்த காலங்கள் மிக மிக முக்கியமானவைகள். காலத்தை குறித்த ஒரு அசட்டை நமக்கு இருக்கவே கூடாது. புதிய வருடம் துவங்கி இருக்கிறது. புதிய வருடம் துவங்கினோடனே நம்ம ஒரு சந்தோஷத்தோடு அந்த புதிய வருஷத்துக்குள்ளே உள்ளே வர்றோம். அதன் பிறகு அந்த வருஷம் எப்படியோ கழிந்து விடுகிறது. நம்ம அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, இந்த வருஷம் போனதே தெரியலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது சரியாக தான் போகுது, அது முறையாக தான் போகுது. ஆனால் நமக்கு அப்படி தோணுது, அது ரொம்ப சீக்கிரம் போனது போல் தோணுது. அல்லது போகாத மாதிரி சொல்கிறோம். சில நாள் இன்றைக்கெல்லாம் நாளே போக மாட்டேங்குது அப்படின்வோம். இது நம்முடைய பழக்கம். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காலம், டைம் என்பது மிக மிக முக்கியமானது. 3 உண்மைகளை காலத்தை குறித்து நீங்கள் மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். நான் அதை சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். இதே போல் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் உங்களுடைய ஆலயத்திற்கு முதல் முறையாக வந்த அந்த நாட்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அப்போ அருமையான பாஸ்டரம்மா இருந்தாங்க. பாஸ்டரம்மாவை நான் பார்த்துருக்குறேன், ஒரு தடவை நான் பார்த்துருக்குறேன். அவங்க இருந்தாங்க, அவங்க பின்னால் உட்காந்துருந்தாங்க, அவங்களோட நான் பேசியிருக்கேன். அதிலிருந்து பல ஆண்டுகள் நான் மறுபடியும் உங்களுடைய மத்தியில் இந்த ஊழியத்தில் நான் பங்கு பெற்றிருக்கிறேன். ஆனால் நமக்கெல்லாம் ஒன்று தெரியும், திரும்பவும் இந்த காலங்கள் நமக்கு என்ன செய்யாது சொல்லுங்கள், வராது. அது நமக்கு நல்லா தெரியும்ல. திரும்பவும் இந்த காலங்கள் நமக்கு வராது. இன்னைக்கு என்ன தேதி? 18. என்ன மாதம்? ஜனவரி மாதம். இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. திரும்ப வருமா? வரும். என்னங்க வராதுன்றீங்க? வரும். ஜனவரி மாதம் வரும், ஞாயிற்றுக்கிழமை வரும், 18ஆம் தேதி வரும். ஆனால் 2026 வராது இல்லையா? 2026 வராது. அடுத்து 7 இதே மாதிரி ஒரு ஜனவரி வரும், ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும், ஒரு 18ஆம் தேதி வரும் இல்லையா? அப்போ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். விசேஷமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய காலத்தை குறித்த கவனத்தோடு நாம் வாழ வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 3 உண்மைகளை காலத்தை குறித்து நீங்கள் எப்போவுமே மனசில் வச்சுக்கணும். இது நீங்கள் குறிப்பாக மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே தூக்கி போட்டுறக்கூடாது. இதை மனசுலே நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் என்ன நிலையில் இருந்தாலும் சரி, வேலை செய்கிறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, தொழில் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் சும்மா தான் இருக்கிறீங்களா, எதுவானாலும் சரி, ஊழியத்தில் இருந்தாலும் சரி, இந்த 3 உண்மைகளை நீங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று, காலம் குறுகினது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். டைம் இஸ் ஷார்ட். நமக்கு முன்னால் இருக்கிற காலங்கள் எப்படிப்பட்டது? குறுகினது. காலங்கள் குறுகினது அப்படிங்கிற உணர்வு உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இருக்குதா, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கா? கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்க முடியும். இருக்குதான்னு தெரில எனக்கு. ஆனால் வேதாகமத்தை படிக்கிற, ஆண்டவரை நேசிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்க முடியும். என்ன அறிவு? அவங்க என்ன நினைக்கிறாங்க? உலகம் இப்படி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டே இருப்போம், நம்ம இப்படி போய்கிட்டே இருப்போம். அப்படி அவங்களுக்கு ஒரு எண்ட் அப்படின்றதே அவங்களுக்கு மனசில் அது வராது. ஆனால் ஆண்டவரை நேசிக்கிற ஒரு கிறிஸ்தவனுக்கு
ஆண்டவருடைய வார்த்தை படிக்கிற கிறிஸ்தவனுக்கு தெரியும், காலம் குறுகினது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 29வது வசனம். மேலும் சகோதரரே, என்னவெனில் இனி வரும் காலம் போதும். அந்த வரியை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். இனி வரும் காலம் என்ன எப்படி இருக்கிறபடியால்? குறுகினதானபடியால். டைம் இஸ் ஷார்ட். பவுல் இதை சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? சுமார் பவுல் இதை எழுதி எத்தனை வருஷம் ஆச்சு? சுமாராக சொல்லுங்க. 2000 வருஷம் இல்லையா? சுமாராக ஒரு சுமாராக சொல்லணும்னா பவுல் இதை எழுதி 2000 வருஷங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, நம்ம இன்னும் எவ்வளோ குறுகின நாட்களில் இருக்கிறோன்னு சொல்லி. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சிமார், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருமே கவனமாக இருக்கணும், ஆனால் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு முன்பாக இருக்கிற காலங்கள் மிக மிக குறுகினது. டைம் இஸ் ஷார்ட். ரெண்டாவது பைபிள் நமக்கு சொல்கிற ரெண்டாவது விஷயம் என்னவென்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16வது வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். எபேசியர் 5, 15, 16. ஆனபடியினாலே நீங்கள் ஞானம் அற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்ப நம்ம ரெண்டாவது என்ன குறிப்பெடுத்துக்கலாம்? காலம் பொல்லாதது. சொல்லுங்க பார்க்கலாம். காலம் பொல்லாதது. டைம் இஸ் ஈவில். பவுல் சொல்றாரு, நீங்கள் ஞானம் அற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. ஞானமற்றவர்கள் யார்? ஞானமற்றவர்கள் யாரு? ஆண்டவரை அறியாத மக்களை தான் இங்கே ஞானமற்றவர்கள்னு சொல்லியிருக்கு. ஆண்டவரை அறிந்த மக்கள் யாரு? ஞானம் உள்ளவர்கள். இது நீங்கள் உலகத்தில் என்ன படிச்சிருக்கீங்கன்றதை வச்சு அந்த ஞானத்தை பற்றி இங்கே சொல்லலை. நம்ம மற்றவர்களைப் போல ஞானமற்றவர்களைப் போல நடக்காமல் ஞானம் உள்ளவர்களைப் போல. ஞானம் உள்ளவர்கள் எப்படி நடப்பார்கள்? கவனமாய் நடப்பார்கள். ஞானம் உள்ளவர்கள் எப்படி நடப்பார்கள்? கவனமாய் நடப்பார்கள் இல்லையா? அவங்களுக்கு எப்பவுமே அந்த வாட்ச்ஃபுல் மைண்ட் செட் இருக்கும். அந்த ஒரு கவனமான ஒரு மைண்ட் செட்டோட இருப்பாங்க. ஞானம் உள்ளவர்கள் கவனமாய் நடப்பார்கள். ஏன் கவனமாக நடப்பார்கள் என்றால், நாட்கள் பொல்லாதவைகளானதால். காலங்கள் பொல்லாதவைகளாய் இருக்கும். அதான் நம்ம சொன்ன மாதிரி இதெல்லாம் எழுதப்பட்டே 2000 வருஷம் ஆச்சுன்னா, இப்போ இனி வருகிற காலங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. இப்போ நாட்கள் பொல்லாதவைகள். எனவே நான் காலத்தை குறித்த அந்த உணர்வோடு இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்றாரு? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை. நீங்க நம்ம தமிழ் மொழிக்கு அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, இந்த 2 மொழியிலும் தான் நம்முடைய வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. ஒரிஜினலாக அந்த மொழியில தான் நம்முடைய ஆசிரியர்கள் எழுதினாங்க. இந்த 2 மொழிகளுக்குமே இருக்கிற ஒரு தன்மை என்னவென்றால், வார்த்தைகளுக்கு பின்னால் ஒரு படம் இருக்கும். The word will have a picture. ஒரு வார்த்தைக்கு பின்னால் என்ன இருக்கும்? ஒரு பிக்சர் இருக்கும், ஒரு படம் இருக்கும். ஸோ இங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற வேர்ட் பிக்சர் என்னவென்றால், ஒரு சீசன்லையே ஒரு பொருளை ஒரு வியாபாரி விற்று தீர்ப்பது போல அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சீசன் இருக்கும்போதே ஒரு வியாபாரி ஒரு பொருளை விற்று தீர்க்கிறது மாதிரி.
உதாரணம் சொல்கிறேன். வெயில் காலம் வந்தால் நம்ம ரொம்ப என்ன பழத்தை தேடுவோம்? தர்பூசணி பழத்தை தேடுவோம் இல்லையா? ரொம்ப இதமாக இருக்கும். கடவுள் அதை சீசனுக்கு தான் படைச்சிருக்கிறாரு. உடம்புக்கும் அது நல்லது. டிசம்பர் மாதம் ஏகதாளமாக அது முளைச்சதுன்னு வைங்க, அதை நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம்? வாங்கவே மாட்டோம். அதுக்கு தான் கடவுள் அதை வெயில் காலத்தில் வச்சுருக்கிறாரு. இப்போ வெயில் காலத்தில் ஒரு 2000-3000 காயை நம்ம ரோட்டில் பார்க்குறோம். ரோட்டில் வாங்கி குமிச்சு போட்டு என்ன செய்கிறாங்க? விற்கிறாங்க இல்லையா? அப்போ அவன் என்ன செய்வான்? முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்களை என்ன செய்ய பார்ப்பான் அவன் இல்லையா? கொஞ்சம் அந்த காயினுடைய ஃப்ரெஷ்னஸ் குறைஞ்சிட்டு வர வர இப்போ வாங்கி போட்டு ஒரு வாரம் ஆகுதுன்னு வைங்களேன். ஒரு வாரம் கழியும் போது அவர் 200 ரூபா சொன்ன பழத்தை உங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு என்னவா இருப்பான்? அவன் ரெடியாக இருப்பான். என்னன்னா இந்த சீசன்லேயே இது எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும்? வித்தரணும். அடுத்து இன்னொன்று வாங்கிட்டு வரணும், திருப்பி வித்தரணும். அதுதான் அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கிற அர்த்தம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இனி வருகிற காலங்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் காலங்கள் இருக்கும்போதே இருக்கிற காலங்களை பயன்படுத்தி கொள். நம்ம தமிழில் ஒரு பழமொழி, காற்றுள்ள போதே. இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, ஃபேனை வச்சு தான் தூத்துறானுங்க. முந்தியெல்லாம் காற்று அடிக்கிற காலத்தில் தான் தானியத்தை தூத்திக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா காற்று அடிக்கும் போது அந்த தானியெல்லாம் சுத்தமாகிறதுக்காக. இப்போ அதுக்காகலாம் காத்திருந்தால் இங்கே வயிறு தூந்து போயிடும் அப்புறம் இல்லையா? அந்த அளவுக்கெல்லாம் இப்போ நம்ம விளைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் ஹைப்ரிடெல்லாம் நிறைய வந்துருச்சு. எல்லா காலத்துலேயும் எல்லா விஷயமும் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நான் பார்க்குறேன், நான் பழனியில் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய அந்த டவுனுக்கு வெளியில் இருக்கிற அவுட்டர் ஏரியாஸில் நிறைய வயல்வெளிகள் இருக்கும். அந்த வயல்வெளியில் நான் பார்ப்பேன், ராட்சத ஃபேன்களை வச்சு என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க? அவங்க தூத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காற்றடிக்குன்னு பார்த்தாலும் வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், இல்லைன்னா நீ தூத்த முடியாதுன்னு அர்த்தம். ஸோ காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஒருவேளை இன்றைக்கும் இந்த 3 நாளும் சிலர் நினச்சிருக்கலாம், ஐயோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நீ அங்கே உட்காரணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் ஒருவேளை இந்த காலங்கள் மறுபடியும் உங்களுக்கு வராமலேயே போகலாம். ஒன்று, என்னுடைய ஆயுசு காலங்கள் முடிந்து போகலாம், அல்லது எனக்கு அதற்கான அனுகூலங்கள் இல்லாமல் போகலாம். ஆண்டவர் சொன்னார்ல, ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத. நீங்கள் பாருங்க, எந்த காலம் வந்தாலும், இப்போ தம்பி சொன்ன மாதிரி முன்னால் செஷனில் நம்ம ஆளுங்க 2 கையும் தூக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறானுங்க. இதே தான் வேலை. இந்த ஆட்டம் போட்டே தான் இவங்க நேரத்தை கழிச்சுட்டாங்க. இப்படியே கண்ணை மூடிக்கிட்டு கடைசி தலையாட்டிக்கிட்டே இருப்பாங்க. முன்னால் என்ன நடக்குதுன்றதை பற்றி அக்கறையே அவனுக்கு இல்லை இல்லையா? ஸோ காலங்களை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்போ 2வது என்ன 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 காரியம் ஞாபகம் வச்சுக்கணும்? காலம் பொல்லாதவை. காலம் பொல்லாதது. டைம் இஸ் ஈவில். முதல்ல என்ன சொன்னேன்? காலம் குறுகினது. காலங்கள் குறுகினது. 2வது என்ன சொன்ன? காலங்கள் பொல்லாதது. 3வதா நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய காரியம் என்ன? காலங்கள் முடிவுக்கு வரும். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். டைம் வில் கம் டு an end. நீங்க இதை மறக்கவே கூடாது. இப்படியே போயிட்டே இருக்கலாம்னு யோசிக்காதீங்க. ஒரு நாள் உலகத்தில் என்ன இருக்காது? என்ன இருக்காது சொல்லுங்க? காலங்கள் என்ற ஒன்று சொல்லுங்க சார். காலங்களே இருக்காதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? உலகமே இருக்காதுன்னு அர்த்தம். நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா காலங்களை உண்டாக்குனது யாரு? ஆண்டவர் இல்லையா? சரி, காலங்கள் உண்டாகிறதுக்கு முன்னால் அவர் இருந்தாரா? இப்போ உங்களை நம்மளுக்கு தெரியும், நான் என்னைக்கு பிறந்தேன்னு தெரியும், எனக்கு ஒரு காலம் இருக்கிறது இல்லையா? ஆனால் கடவுள்கிட்ட நீங்கள் எப்போ இருந்து இருக்கிறீங்க நீங்கள் கேட்க முடியுமா? சத்தமாக சொல்லுங்கள். முடியாது. ஏன் முடியாது? நீங்கள் பேசலாம். தப்பாக சொன்னீங்கன்னா பெஞ்சு மேலே ஏறி நில்லுங்கன்னா நாங்கள் சொல்ல மாட்டோம். உங்களை ஏறி நிற்க சொல்கிறது ஆபத்து. பிளாஸ்டிக் சேர் உடச்சி கீழே விழுந்துருவீங்க. சொல்லுங்கள், கடவுள் எப்பொழுது இருந்து இருக்கிறார்களா? என்ன பதில் சொல்வீங்க? அவர் எப்போதுமே இருக்கிறார். கடவுள் எப்பொழுது இருக்கிறார்னா பதில் என்ன? அவர் எப்போதுமே இருக்கிறார். காலங்கள் உருவாவதற்கு முன்னும் இருக்கிறார், காலங்கள் உருவான பிறகும் இருக்கிறார்,
காலங்கள் முடிந்த பிறகும் அவர் இருப்பார். அவர் நித்தியர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் 14வது வசனத்தை படிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுதுன்னு சொன்னார். அவர் தான் உண்டாக்குனார் சூரியனையும் சந்திரனையும். அப்ப அதுக்கு முன்னால காலங்களே இல்லை. காலங்களே இல்லைனாலும் யார் இருந்தாரு? ஆண்டவர் இருந்தார். சரிங்களா? நித்தியத்தை பத்தி, நித்தியம்னா என்னது? நிலையான ஒன்றுன்னு அர்த்தம் இல்லையா? அது எப்படி சொல்லுவாங்க? இட்டர்னிட்டி பாஸ்ட். சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த கால நித்தியம். கடந்த கால நித்தியம்னா என்ன தெரியுங்களா? இந்த காலங்கள் உருவாவதற்கு முன்னால நிலை. காலங்கள் உருவாவதற்கு முந்தின நிலையை தான் நம்ம என்னன்னு சொல்லுகிறோம்? இட்டர்னிட்டி பாஸ்ட், கடந்த கால நித்தியம். இனிமே நம்ம எதை எதிர்பார்த்து இருக்கிறோம்னா இட்டர்னிட்டி ஃபியூச்சர். we are looking for the eternity future. நாம் எதை எதிர்நோக்கி இருக்கிறோம் சொல்லுங்க? எதிர்கால நித்தியத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? எதிர்நோக்கி இருக்கிறோம். எப்படி பரலோகம் போற ஐடியா இருக்கா? எல்லாம் இது மாதிரி அதை போனா பார்த்துக்கலாம்யா அப்படின்ற மாதிரி இல்லை சொல்றீங்க. அங்க என்ன கிடையாது? சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, நட்சத்திரங்கள் கிடையாது, விளக்குகள் கிடையாது. தேவனுடைய குமாரனே அங்கே என்னவாய் இருப்பார்? விளக்காக இருப்பார். அங்கே இரவும் பகலும் எல்லாம் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. டைம் வில் கம் டு an end. 2 பேதுரு 3 அதிகாரம் 10வது வசனத்தை அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஆதாரமாக வைத்துக் கொள்ளலாம். 2 பேதுரு 3 அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற வார்த்தையை கவனிங்க. வானங்கள் என்ன செய்யும்? மடமடவென்று. நான் சொன்னேன்ல, இந்த நம்ம கையில் வச்சிருக்கிற இந்த மொழிபெயர்ப்புக்கே ஒரு திருத்த மொழிபெயர்ப்பு வந்திருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா? இதுல எப்படி இருக்கு தெரியுங்களா? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் பெரும் இரைச்சலோடு அகன்று போகும். மடமடவென்று அகன்று போகணும் அர்த்தம் என்னது? பெரும் இரைச்சலோடு அகன்று போகும். பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள், அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? என்ன பூதங்கள்? நம்ம சொல்றோம் இல்லையா, நிலம், நீர், காற்று அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த பஞ்சபூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து, நல்லா கவனிங்க, பூமியும் எரிஞ்சு போயிடும், அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் எரிஞ்சு என்ன ஆயிரும்? இது ஒண்ணுமே இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்காது? காலமே இருக்காது. அப்புறம் எதுக்கு காலம்? இல்லையா? அந்த நித்தியத்திற்குள்ள நம்ம போக போறோம். we are looking for that eternity future. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். இந்த அறிவு யாருக்கு மட்டும்தான் இருக்குது? தேவனுடைய வார்த்தையை படிக்கிற மக்களுக்கு மட்டும்தான் இருக்கும், இல்லையா? கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா கிறிஸ்தவங்க நிறைய பேர் புத்தியே இல்லாம தான் இருக்கிறான். அவன் எங்கடா ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கடா பாக்கெட்ல பணம் வரும், ஜெபம் பண்ணோன்னு பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் ஏறும், இதை தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். ஆனா உண்மையான கர்த்தருடைய, அதான் இப்ப உங்களுக்கு எஞ்சி இருப்போர் மீதியானவர்கள் யார் தெரியுங்களா? இந்த வலையில் இருந்தெல்லாம் தப்பிச்சு வெளியில நிக்கிறவங்க. அல்லேலூயா. இந்த மாதிரி மாய வலைகளில் இருந்தெல்லாம் தப்பித்து வெளியே நிற்கிறவர்கள். மறக்க மாட்டீங்கல்ல?
சொல்லுங்க பார்க்கலாம். காலம் காலம் குறுகினது, காலம் பொல்லாதது, காலங்கள் முடிவுக்கு வரும். டைம் இஸ் ஷார்ட், டைம் இஸ் ஈவில், டைம் வில் கம் டு an end. அப்ப நான் என்ன செய்யணும்? காலத்தின் தன்மையை பகுத்துணர வேண்டும். I must have a discernment about the time. நான் எந்த காலத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கணும்? ஒரு பகுத்தறிவு எனக்கு இருக்கணும், பகுத்துணர்வு, டிசர்ன்மெண்ட் இருக்கணும். எல்லா நாளும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நான் எந்த நாளில் இருக்கிறேன்றதை பற்றி உங்களுக்கு என்ன இருக்கணும்? ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு அம்மா கர்ப்பவதியாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கர்ப்பம் அடைந்த நாட்கள்ல இருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும், அப்புறம் நம்ம அந்த பொண்ணுக்கு என்ன புத்தி சொல்கிறோம்? உட்கார்றது, எந்திரிக்கிறது, நடக்கிறது, எல்லாத்துலையும் எப்படி இருக்கணும்? ரொம்ப சொல்கிறோமா இல்லையா? சடார்னு எந்திரிக்கிறது, சடார்னு உட்கார்றப்பல முடியுமா? முடியாது. ஏன்? திஸ் இஸ் த பீரியட் ஆஃப் ப்ரெக்னன்சி. நான் கவனமாக இருக்கணும். தெரியுதா இல்லையா? ஒரு குழந்தையை உலகத்திற்கு நான் கொண்டு வர வேண்டும். அதனால் அந்த பொண்ணு உட்காரும் போதோ எந்திரிக்கும் போதோ கவனமாக இருக்குது, கவனமாக உட்காருது, கவனமாக நடக்குது. ஏன்? அதுக்கு தெரியும் நம்ம என்ன காலங்களில் இருக்கிறோம் இல்லையா? ஸோ we are in that period. சரிங்களா? நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். காலத்தின் தன்மையை நீங்கள் பகுத்துணர வேண்டும். காலம் எப்படிப்பட்ட காலம், இதை நீங்கள் பகுத்துணரக்கூடிய எல்லாம் அதான் நான் சொல்கிறேன். நம்ம ஆளுங்களுக்கு இது ஒரு ரொட்டீன் ஆகி போச்சு. எங்கே போனாலும் கையை காலை தூக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே இருக்கிறது. அதாவது கடவுளை ஆராதிக்கிறத நான் தப்புன்னு சொல்லலை. கடவுளை ஆராதிக்கிறதுக்கான நேரங்கள் இருக்கணும். ஆனால் இப்போ நம்ம ஆளுங்களுக்கு எங்கே அதை செய்யறதுன்ற அறிவே இல்லாமல் போச்சு. அது ஒரு ரொட்டீன் ஆகி போச்சு அவங்களுக்கு. இது எந்த அளவுக்கு கேடாக போயிருக்கு நான் சொல்லட்டுமா? எங்கள் ஊரில் ஒரு பெண்டிகாஸ்டல் பாஸ்டருடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அம்மா என்ன செஞ்சு போயிட்டாங்க? இறந்து போயிட்டாங்க. சர்ச்சில் கொண்டு வந்து அங்கே பாடி வச்சுருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரர். அதனால் நாங்கள் எல்லோரும் அங்கே பழனியில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் அந்த சாவுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். அதில் புறஜாதி மக்களும் வந்திருக்கிறாங்க. சாவுக்கு எல்லோரும் தானே வருவாங்க, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கமாக இந்த ஆராதனை எப்படி நடக்குதோ அதான் அங்கேயும் அப்படி தான் நடத்திட்டு இருக்கிறாங்க. முதல்ல எல்லாரும் இப்படி தான் பாட்டு பாடி கையை தட்டிக்கிட்டு எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர்ஷிப் நடத்துறதுக்குன்னு ஒருத்தர் போய் முன்னால் நின்று எல்லாரும் எழுந்து நிற்போம், கரங்களை உயர்த்துன்றார். முன்னால் என்ன இருக்குதுங்க? பணம் இருக்குது முன்னால். அறிவு வேண்டாமா? யோசனை பண்ணி பாருங்க. அறிவு இருக்கணுமா வேண்டாமா நமக்கு? அவன் நம்மளை என்ன நினைப்பான்? அவன் காரி துப்ப மாட்டான், அவன் புறஜாதியா. சார் நீங்கள் ஆராதிங்க, நீங்கள் நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. எப்போ? செய்ய வேண்டிய இடத்துல செய்யுங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, we do not have that sense. நமக்கு அந்த சென்ஸ்லெஸ் பீப்புள் ஆகிட்டோம். நம்ம எங்கே எதை செய்யணும், எப்படி செய்யணும். தானே தம்பி சொன்னாங்க பாருங்க, துக்க வீட்டில் ஒரு பாஸ்டர் யார் என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு? அழக்கூடாது அப்படிங்கிறார். முட்டாள்தனம். அழுகணும், அழுக வேண்டிய நேரத்தில் அழுகணும். ஆனால் உங்களுடைய துக்கத்தில் அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுடைய துக்கத்தில் என்ன இருக்கணும்? அறிவு. அதுக்கான அழுகாமலாங்க இருக்க முடியும், அழத்தான் வேணும். ஆனால் அவங்க செத்து போயிட்டாரு, நானும் கூட சேர்ந்து சாகிறேன்னு சொன்னீங்கன்னா அது அறிவில்லாத துக்கம் இல்லையா? அவர் இறந்து போயிட்டாரு, நீ நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நானும் சாகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன பேர்? அறிவில்லாத துக்கம். ஸோ நீங்கள் இதை உணரணும். கொஞ்சம் கண்ணு முடிச்சுக்கணும் நீங்கள். சரிங்களா? காலத்தின் தன்மையை உணருங்கள். அப்போ தான் காலத்தின் பயன்பாடு எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும் இல்லையா? காலத்தின் தன்மையை உணராதவன் காலத்தை சரியாக என்ன செய்ய மாட்டான்? பயன்படுத்த மாட்டான். ஸோ இதை உங்களுக்கு ஒரு என்னுடைய கடைசி செய்தியினுடைய ஒரு முகவுரை மாத்திரம் அல்ல, இப்போ நான் உங்களுக்கு பேச போகிற செய்தியினுடைய முகவுரையாகவும் அதை வைத்துக்கொள்ளுங்க. அதனால தான் அது கொஞ்சம் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். என்ன செய்யலாம்? இனி வருகிற காலங்கள் எப்படிப்பட்ட காலங்கள் அப்படின்னா இதுதான் காலங்கள். பைபிள் அதுக்கு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை என்ன? 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். 2 பேதுருவின் நிருபம் 3ஆம் அதிகாரம் என்ன வாசிக்கிறோங்க?
பிரியமானவர்களே, இந்த இரண்டாம் நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். இருங்க அடுத்த வசனத்தை வாசித்துருங்க. 4வது வசனத்தை. சாரி, மூணாவது வசனம் பாருங்க. முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில், நீங்க அங்க ஒரு வார்த்தையை கவனிக்கணும். கடைசி நாட்களில். அப்போ நான் வாழக்கூடிய, இப்ப நம்ம என்ன காலங்களில் இருக்கிறோம் நமக்கு மனசுக்கு நல்லா தெரியுது. we are living in the last days. நம்ம காலங்களின் கடைசி முனையில நிற்கிறோம். எப்ப முடியும்ன்றத கணக்கு நீங்க போடக்கூடாது. நேற்று நம்ம கேட்டோம், அதுக்கு டேட் குறிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னும் டேட்ல வந்துருவார் இயேசுநாதர், இன்னும் டேட்ல உலகம் அழிஞ்சு போகும்னு சொல்றதெல்லாம் தப்பு. ஆனால் அந்த கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். சரி, இப்போ இந்த 3 நாளும் நீங்கள் கேட்டீங்க இல்லையா? 3 நாளும் கேட்டீங்க. இதுக்கு முன்னாடி இனி கேட்க தான் போகிறோம். இனி ஆண்டவர் சித்தமானால், அவருடைய வருகை தாமதித்தால், நம்ம உயிரோடு இருந்தோம்னா திரும்பவும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் என்ன செய்வீங்க? இங்கே உட்காந்து கர்த்தரை என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் ஆராதிப்பீங்க, கர்த்தருடைய வசனத்தை கேட்பீங்க. அப்படி ஒரு வாய்ப்பை கடவுள் நம்ம கொடுப்பாரானால் மகிழ்ச்சி. ஆனால் எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் கவனமாக மெயின்டைன் பண்ண முடியும்? அதை எப்படி நீங்கள் பராமரிக்க முடியும்? எல்லா விஷயத்துக்கும் என்ன முக்கியம்? பராமரிப்பு முக்கியம். முக்கியமா இல்லையா? ஒரு 4 சக்கர வாகனம், ஒரு 4 வீலர் நீங்கள் வச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன தேவை? மெயின்டெனன்ஸ் தேவை. தேவையா இல்லையா? ஒரு பைக்குக்கு என்ன தேவை? மெயின்டெனன்ஸ் தேவை. என்ன பொருளாக இருந்தாலும் அதற்கு என்ன தேவை? பராமரிப்பு தேவை. உங்கள் சர்ச் இருக்குது, இந்த சர்ச்சு கட்டடத்துக்கு என்ன தேவை? ஆமாம், அதனால தான் நீங்கள் அடிக்கடி கூட்டுறீங்க, சுத்தம் பண்ணுறீங்க. ஒருவேளை தேவைப்பட்டால் ஒயிட் வாஷ் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம்? நம்ம ஒயிட் வாஷ் பண்ணுறோம். அல்லது ஏதாவது போனது வந்ததெல்லாம் என்ன பண்ணுறோம்? நம்ம சரி பண்ணுறோம். என்ன தேவை? ஒரு மெயின்டெனன்ஸ், பராமரிப்பு தேவை. அதே போல உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கும் என்ன தேவை? பராமரிப்பு தேவை. அதுக்கும் வேணும், கண்டிப்பாக வேணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த நிலையில் இருக்குதுன்றதை தினந்தோறும் நீங்கள் என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த லெவல் எங்கே இருக்குது? இப்போல்லாம் அந்த மாதிரி வாசகத்தை நான் இந்த வாகனங்களில் பார்க்குறதில்ல. முந்தி வந்த வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாரியிலலாம் அந்த பேட்ரி இருக்கிற இடத்துல ஒரு வாசகம் எழுதி போட்டிருப்பாங்க, தினமும் என்னை கவனி, இல்லையா? இப்போல்லாம் வர்ற பேட்ரிஸ்க்கெல்லாம் தினமெல்லாம் கவனிக்க வேண்டியதில்லை. அதுக்கு ஒரு தடவை தண்ணி ஊற்றிட்டா போதும், அது பாட்டில் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஆனால் அப்போ இருந்த பேட்ரிஸ்லாம் எப்படின்னா, டெய்லி ஒரு டிரைவர் ஹி மஸ்ட் செக் த வாட்டர் லெவல், இல்லையா? அதை பார்த்து அதுக்கு ஊற்ற வேண்டிய தண்ணி, இந்த டிஸ்டில் வாட்டர் என்ன செய்யணும், அதில் ஊற்றணும். அந்த பானட்டை திறந்து பார்த்து அந்த ரேடியேட்டரில் என்ன இருக்கான்னு பார்க்கணும், தண்ணி இருக்கான்னு பார்க்கணும், ஆயில் செக் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை? உலகத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால் சிம்சோன்னு ஒரு மனுஷன் பைபிளில் வாழ்ந்தார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்தில் அவரை பற்றி வாசிக்கிறோம், இல்லையா? 16வது அதிகாரத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோன்னா, நியாயாதிபதிகளில் சிம்சோன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தார். ஆனால் அவர் நினச்சிக்கிட்டாரு, நான் எப்போவுமே பராக்கிரமசாலியாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டார். ஆனால் பராக்கிரமசாலியாக இருக்கிறதுக்கு தன்னை பராமரிக்கணும்னு அவர் என்ன செய்யலை. என்ன சார் டெய்லி ஜிம்முக்கு போக விட்டாரான்னு கேட்காதீங்க என்ன, சரிங்களா? பராக்கிரமசாலியாக இருக்குது, டெய்லி ஜிம்முக்கு போகாமல் விட்டாரா, எக்ஸசைஸ் பண்ண விட்டாரா, அது ஓகே. ஆனால் ஆவிக்குரிய பராமரிப்பை அந்த மனிதன் தனக்கு என்ன செய்யவில்லை, கொடுக்கவில்லை. இப்போ எங்கே யார் மடியில் போய் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு? தெளிலாள் என்கிற ஒரு விபச்சாரியின், ஒரு அந்நிய பெலிஸ்திய பெண்ணுடைய மடியில் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? படுத்துக்கிட்டு இருக்கிறார். இவளை நேசிக்கிறதே காரணம் என்னன்னா, இவனை நேசிக்கிறதே காரணம் இவனுடைய பலத்தின் ரகசியத்தை என்ன செய்ய வேண்டும், இவனுக்கு எப்படி இவ்வளோ பலன் இருக்குது அதை தெரிஞ்சு அந்த பலனை எடுத்துடணும்.
அதுக்கு தான் அவள் இவனை நேசிக்கிறா, அதுக்கு தான் இவனை கொஞ்சறா, அதுக்கு தான் இவன் மேலே அவன் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறான்றது இவனுக்கு தெரியல. ஆனால் ஒரு நாள் இவன் ஒரு 2-3 தடவை அப்படி அவளை தப்பாக சொன்னான். ஆனால் ஒரு தடவை உள்ளதெல்லாம் என்ன பண்ணி போட்டான், சொல்லிட்டான். என்னுடைய பலனெல்லாம் எதில் தான் இருக்கிறது, முடியில் தான் இருக்குது. எனக்கு என்னைக்கு இந்த முடியை கத்திரிச்சிடுறீங்களோ அன்றைக்கி எனக்குள்ளே என்ன இருக்காது. இவன் எந்த அளவுக்கு அவன் மடியில் மயக்கத்தில் இருந்திருக்கிறான்னா அவன் முடியை வெட்டினது கூட அவனுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவர் மயங்கி கிடந்திருக்கார் அவருடைய மடியில். இப்போ பெலிஸ்தர்கள் யுத்தம் பண்ண வந்துட்டாங்க. வர வச்சதே அவ தானே, வந்துட்டாங்க. எழுப்பி விட்டதும் அவ தான். சிம்சோனே எழுந்திரு, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள். நீங்கள் பைபிளில் ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அப்பொழுது சிம்சோன் எப்பொழுதும் போல, வழக்கம் போல. அப்படின்னா அர்த்தம் என்னது, இந்த வர்றா அவங்கள ஒரு புடி பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு போனார் அவரு. ஆனால் உடம்புல என்ன இல்லை. then only he could realize, இல்லையா? அப்புறம் தான் அவனுக்கு தெரியுது தன்னுடைய உண்மையான நிலை என்னன்றது. ஐயோ என்ன எப்படியோ இருக்குது உடம்பு, ஒன்றும் உடம்புல என்ன இல்லை, பலன் இல்லையே, இல்லையா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இவ்வளோ கேட்டிருக்கீங்கல்ல, உங்கள் சர்ச்சில் இந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த ரெக்கார்டிங்கெல்லாம் நீங்கள் திரும்ப கேட்க முடியும்னா கொஞ்சம் ஓய்வு நேரத்தில் உட்காந்து அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் என்ன செய்யுங்க, கேளுங்க. டைம் கொடுங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னே சொல்லாதீங்க தயவுசெய்து. இந்த குழந்தைங்களை மட்டும் தயவுசெய்து ஓட விடாதீங்க. இது ஒன்று தான் கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டிய உதவி, சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும், உட்காந்து என்ன செய்யுங்க, நீங்கள் கேளுங்க, டைம் கொடுங்க, பைபிளை எடுத்து வச்சு படிங்க, குறிப்புகளை பாருங்கள். நேற்றே சொன்னாங்க இல்லையா, நீங்கள் ஒரு தடவை அதை படித்தீங்கன்னா இன்னும் புதிய வெளிச்சங்கள் உங்களுக்கு கிடைக்கும். படிங்க. என்ன செய்யலாம்? நமக்கு இந்த கடைசி காலங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பராமரிப்பதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பராமரிப்பின் தன்மைகள் அல்லது நிலைப்பாடுகள், விஷயங்கள் என்னென்னவாக இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு புக்கிலேருந்து மட்டும்தான் படிக்க போகிறோம். 2 பேதுரு நிருபத்திலிருந்து மட்டும் படிக்க போகிறோம். 2 பேதுரு நிருபத்திலிருந்து மட்டும்தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், மீதி உள்ள நேரத்தை நம்ம கேட்க போகிறோம், சரிங்களா? எப்படி நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலத்தோடு ஆரோக்கியத்தோடு பராமரிப்பது? ஏன் நான் சொன்ன முதல் 3 காரியம் தான். காலம் குறுகினது, காலம் பொல்லாதது, காலம் முடிவுக்கு வரும். அதனால நான் அதை என்ன செய்ய வேண்டும், கவனமாக பராமரித்தல் அவசியம். என்ன செய்யலாம்? பேதுரு இதை அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் எழுதுகிறார். இட் இஸ் ரிட்டன் இன் ஹிஸ் லாஸ்ட் டேஸ். அவருக்கு தெரியும் நான் கூடிய சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சிருவேன், போயிடுவேன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும், சரிங்களா? அதனால் அவர் உலகத்தை விட்டு கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னால் இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால தான் அவர் இதை அவங்களோட கூட அவர் பேசுகிறாரு. 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் கவனிக்கலாம். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த கூடாரத்தில்னு அவர் எதை சொல்றாரு, தன்னுடைய சரீரத்தை தான் சொல்றார், சரிங்களா? என்று எண்ணுகிறேன். மேலும் நான் சென்று போன பின்பு இவற்றை வாசிங்க. நான் சென்று போன பின்பு, இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? நான் சென்று போன பின்பு இருக்கும் அளவும். ஸோ இது எப்போ எழுதப்பட்டது? பேதுருவினுடைய கடைசி நாட்களில், அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அது எழுதப்பட்டது. ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு இறுதி லெட்டரை எழுதுறீங்கன்னா ரொம்ப கவனமாக எழுதுவீங்களா, எழுத மாட்டீங்களா?
தெரியாதனமாக எழுதுறான்னா நமக்கு தெரியாது, நம்ம எழுதுகிற கடைசி லெட்டர் இதுதான் நமக்கு தெரியாது. ஆனால் பேதுருவுக்கு தெரியும், நான் எழுத போகிற கடைசி லெட்ரு இதுதான். அதுக்கு பிறகு அவர் எதுவும் கடிதம் எழுதின மாதிரி நமக்கு பைபிளில் ரெக்கார்டு இல்லை, வரலாற்றுலேயும் ரெக்கார்டு இல்லை. ஆனால் முதல்ல யாருக்கு எழுதினாரோ அவங்களுக்கு தான் திரும்ப என்ன பண்ணியிருக்காரு, அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. சரி, அப்போ அவர் கடைசியாக என்ன ரிமைண்டர்ஸ் கொடுக்குறாரு, அவங்களுக்கு எப்படி இருக்கணுன்றதை பற்றி என்ன சொல்கிறாரு? முதல்ல அவர் சொல்கிற முதல் காரியம் என்ன? 1ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படியுங்கள். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இவைகள் இல்லாதவன் எவனோ முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாயிருக்கிறான். ஆனால் அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு விசுவாசி தன்னுடைய பார்வை தெளிவை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் என் கூட சேர்ந்து. ஒரு விசுவாசி தன்னுடைய பார்வை தெளிவை உறுதி செய்து கொள்ள வேண்டும். சரிங்களா? பார்வை தெளிவுன்றது இப்போ நான் பேசுறதெல்லாம் நம்ம சரீர பிரகாரமான கண்களை பற்றி நான் பேசல, அவரும் அதை பற்றி அங்கே பேசல. நம்ம சரீர பிரகாரமான கண்களை நம்ம பராமரிக்கணும், ரைட்? அது நம்ம இங்கே பேச வேண்டிய விஷயம் அல்ல. ஆனால் பேதுரு இப்போ எதை பற்றி தான் பேசுகிறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் பேசுகிறார். இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து. ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்லேஷன் கிரேக்க மொழியிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக வரணும், இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக அது மொழிபெயர்க்கப்படணும். அது என்ன வரணும் தெரியுங்களா? தான் முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டதை மறந்த குறுகின பார்வையை உடையவனாய் இருக்கிறான். எப்படி வரணும் அது? தான் முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து என்ன பார்வை உடையவனா இருக்கிறான்? உங்களுக்கு தெரியுமா, பார்வை கோளாறுலேயே 2 விதமான கோளாறு இருக்குல்லையா? ஒன்று லாங் சைட், இன்னொன்று ஷார்ட் சைட். சிலருக்கு தூரத்தில் இருக்கிறது தெரியாது, சிலருக்கு பக்கத்தில் இருக்கிறது தெரியாது. அதானங்க நம்ம பிரச்சனையே, தூர பார்வை கிட்ட பார்வை. இந்த வசனத்துக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அப்படிப்பட்டவன் கிட்ட பார்வை உடையவன். தான் முன் செய்த பாவங்களற சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து அவன் கிட்ட பார்வையை உடையவனாக இருக்கிறான். அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். கொஞ்சம் இப்போ நான் வச்சிருக்கிற என்னுடைய கருத்தில் இருக்கிற இந்த திருத்தப்பட்ட வேதா மொழிபெயர்ப்பில் அதை கொஞ்சம் சரி பண்ணி இருக்கிறாங்க. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் மங்கி பார்வையற்றவனாய் இருக்கிறான்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதோடைய மொத்த ஐடியா என்னன்னா, கண் சொருகி போன அல்ல, கண் பார்வை மங்குதல். அப்போ நீங்கள் எதை மெயின்டைன் பண்ணணும்? அதான் நான் முதலே சொன்னேன். எதை மெயின்டைன் பண்ணணும்? பார்வை தெளிவை. அல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்களேன், சத்தமே காணுமே. பார்வை தெளிவு. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் பார்வை தெளிவை நான் எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும், எப்பொழுதும் அதை பராமரிக்க வேண்டும். அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணுன்றத மேலே இருக்கிற விஷயத்தில் அவர் சொல்கிறார். முதல்ல இருக்கிற விஷயம் ஆரம்ப, அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்களில் அவர் ரொம்ப அழகாக பேசுகிறார். அப்படி அவர் பேசும்போது எதையெல்லாம் மெயின்டைன் பண்ணால் என்னுடைய ஆவிக்குரிய பார்வை தெளிவு கவனமாக இருக்கும் அப்படின்னு அவர் பேசும்போது அவர் சொல்கிற முதல் காரியம் என்ன? பார்வை தெளிவை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன வாசிக்கிறோம்? 3வது வசனத்தில் தம்முடைய மகிமையினாலும்
காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி மகா மேன்மையும் அருமையுமான. சரி, நீங்க உங்க நீங்க வச்சிருக்க பைபிள்ல வாசிங்க, 4வது வசனத்தை வாசிங்க. என்ன வருது அது? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. நல்லா கவனிங்க. எதில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்? when you are lose your eyesight in spiritual life, எப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் பார்வை தெளிவை நீங்கள் மங்க செய்வீங்க என்றால், நீங்கள் இந்த இடத்துல கவனம் செலுத்தாமல் இருக்கும்போது என்னது? திவ்ய சுபாவத்தில் பங்கு கொள்ளுதல், டேக்கிங் பார்ட் இன் டிவைன் நேச்சர். இல்லையா? நான் திவ்ய சுபாவத்திற்கு என்ன உள்ளவன்? பங்குள்ளவன், பங்காளி. நீங்க சொத்துல பங்காளினா விடுவீங்களா? பார்க்குற பார்வையே தெரியுது. அதான் விடுவோமையா? சுப்ரீம் கோர்ட் வரைக்குமா அது என்ன செய்வான்? போயிடுவாயா? இல்லையா? நம்ம ஒரு சொத்துக்கு பங்காளினா விட மாட்டோம். நமக்கு வர்ற ஏதாவது ஒரு ஆசீர்வாதமான காரியம்னா என்ன செய்ய மாட்டோம்? ஏன் பங்கு எங்க? உடனே நம்ம கேட்குறோம், ஏன் பங்கு எங்க? ஆனால் அதை இதில் கேளுங்க, நான் எதுக்கு பங்காளியாக இருக்கிறேன்? கடவுளுடைய சுபாவங்களுக்கு நான் என்ன உள்ளவனாக இருக்கிறேன்? ஐ எம் பார்ட்டேக்கர் இன் காட்ஸ் நேச்சர். அப்படின்னா திவ்ய சுபாவங்கள்னா என்னது? பரலோகத்தின் சுபாவங்கள். பரலோகத்துக்குன்னு ஒரு சுபாவம் கிடையாது, பரலோகத்தில் இருக்கிற கடவுளுக்கு தான் சுபாவம் இருக்குது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா கடவுளுடைய பண்புகளில் நான் என்ன எடுத்துக்கொள்வது? பங்கெடுத்துக் கொள்வது. அப்படின்னா பண்புகளின் மாற்றங்களும் உறுதியும் மிக முக்கியமானது. பண்பு நிலைகளில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள், எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பண்பு நிலைகளில் மாற்றம் ஏற்பட வேண்டுமோ அங்கே மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஏற்பட்ட மாற்றங்களிலே என்ன இருக்க வேண்டும்? உறுதி இருக்கணும். கிறிஸ்தவங்க வெளியில தான் மாறுறாங்களே தவிர உள்ள நம்ம மாறுறதே இல்லை. வெளியில நம்முடைய அலங்காரத்தை மாற்றிடுறோம், நம்ம ட்ரெஸ்ஸிங்கை மாற்றிடுறோம், நம்முடைய வே ஆஃப் லைஃப்பை. கல்யாணம் கிறிஸ்தவ கல்யாணம் தான் நடக்கும். நம்ம வீடு கட்ட ஐயா தான் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி தான் ஆரம்பிப்போம். எல்லாம் ஜெபம் தான் எல்லாமே. இப்போ நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேங்க, இதெல்லாம் சரியாக நடக்குது. ஆனால் எது நம்ம சரியாக பண்ணலை? பண்புகளின் மாற்றம். எப்போ முந்தி எப்படி பொறாமை உள்ளவர்களாக இருந்தோமோ இப்பயும் என்னதான் இருக்குது சொல்லுங்க? அதே பொறாமை இன்னும் இருக்குது. அந்த முந்தி இருந்த அந்த வைராக்கியங்கள் இன்னமும் செத்தாலும் மூஞ்சில முடிக்க மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கும், இல்லையா? இன்னும் அந்த பண்பு மாறலை. என்னை பற்றி உனக்கு தெரியாது, நான் ரொம்ப கோவக்காரி, அப்புறம் நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அதை தான் சொல்லிட்டு இருந்தோம், இப்பயும் அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். பண்புகளின் மாற்றம், பண்புகளின் மாற்றமும் நிலை உறுதியையும் நீங்கள் தொடர்ந்து கண்காணிக்காவிட்டால் நீங்கள் என்ன உள்ளவர்கள்? என்ன உள்ளவர்கள்? பார்வை தெளிவற்றவர்கள். பேதுரு சொல்றாரு, திவ்ய சுபாவத்தில் நீங்கள் பங்காளிகள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் இருங்க. யாரும் யோவான் சுவிசேஷத்தில் தேடல இல்லை? ஆமாங்க, அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா யோவான் சுவிசேஷத்தில் தேடிட்டு இருக்க போறீங்க. நான் யோவான் நிருபத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஒரு வரியா நீங்க கவனிங்க. பிரதர் வாசிங்க.
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அடுத்த வசனம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. நீங்க இந்த வசனங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் மறுபடியும் ஒரு வரியா வர்றேன். 8வது வசனத்தை முதல் வரி என்ன சொல்லுது? பாவம் செய்கிறவன். சொல்லுங்க, பாவம் செய்கிறவன் பிசாசினால். நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து பாவமே செய்யலைங்க பிரதர் அப்படின்னு சொல்றவங்க யாராவது கை தூக்குங்க. நீங்க தான் கை தூக்குறீங்கன்றீங்களா? இருக்கிறோமா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்? ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தப்பு நடக்க தானே செய்யுது. அப்ப நம்ம எல்லாம் யாரால உண்டானவர்கள்? உண்டானவர்கள்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நீங்க சொல்லுவீங்க? அப்ப நான் பிசாசினால உண்டானவனா? இதை நீங்க புரிஞ்சுக்கணும். பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன், தட் இஸ் தி கிரீக் டோன். கிரேக்க மொழியினுடைய அந்த உள்தொனி என்னவென்றால், those who continue in sin, those who continue in sin, பாவத்தில் தொடர்கிறவன். பிசாசினால் உண்டாயிருக்கிறான் அல்ல, பிசாசுக்கு உட்பட்டு இருக்கிறான். He is in control of devil. பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான்னு அர்த்தம் என்னது? பாவம் செய்து கொண்டே இருக்கிறவன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறான்? பிசாசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறான். அடுத்த வரி என்ன சொல்லுது? ஏனெனில் பிசாசானவன் பாவம் செய்கிறான் அல்ல, ஆதி முதல் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு அந்த கண்டினியூஸ் தான். அவனுக்கு வேலையே தான். ஆரம்பத்தில் இருந்தே ஆதியிலிருந்து என்ன செய்து கொண்டே இருக்கிறான்? பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். அவனை மேற்கொள்றதுக்கு தான் யார் வந்தாரு? தேவனுடைய குமாரன். இப்போ இந்த தேவனுடைய குமாரனுக்குள் நான் வந்து விட்டதினாலே, அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நான் வந்து விட்டதினாலே என் வாழ்க்கையில் என்ன நடக்குது? 9வது வசனத்துல, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏன் தெரியுங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? தேவனால் பிறந்த எவனும் பாவத்தில் தொடர மாட்டான், பாவம் செய்து கொண்டே இருக்க மாட்டான். அப்புறம், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் நிலைத்திருக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் கடினமான வார்த்தை உங்களுக்கு. இதை நீங்க நல்லா மொழிபெயர்த்தா என்ன மொழிபெயர்க்கணும் தெரியுங்களா? His nature abides in him. அவருடைய தன்மை, இயல்பு அவனுக்குள் இருக்கிறது. யாருடைய தன்மை? இயேசு கிறிஸ்துவின் தன்மை. அந்த தெய்வீக தன்மையை தான் வித்துங்கிற வார்த்தைங்க சொல்லுது. வித்துனா என்னது? விதை இல்லையா? என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டாயோ, அவருடைய நாமத்தினால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீ பெற்றுவிட்டாயோ, தேவனுடைய பிள்ளையாக நீ மாறிவிட்டாயோ, ஆவியானவரின் கட்டுப்பாட்டுக்குள் நீ வந்து விட்டாயோ, அதிலிருந்து அவருடைய இயல்புகள் ஒரு விதையை போல உனக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. இட் இஸ் லைக் எ சீட் sown in your heart. அப்போ அது முளைச்சி வரணுமா வரக்கூடாதா? சொல்லுங்க சார், சத்தமா சொல்லுங்க. ஐயா, அப்ப நீங்க எல்லாத்திலையும் ரொம்ப பர்ஃபெக்டா? இல்ல. யார்? நோபடி இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. தெய்வீக சுபாவத்தில் அதெல்லாம். இப்போ நான் ஊழியத்துக்கு வந்தேன், 40 வருஷம் தாண்டிட்டேன். 83 ஊழியத்துக்கு வந்தேன், முழு நேர ஊழியத்துக்கு. 2023 40 வருஷம் முடிஞ்சு, இது இப்போ 26 போது எத்தனை வருஷம் ஆச்சு? 43 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் இனிமேல் ஒன்றுமே கிடையாதுங்க. நான்லாம் தெய்வீக பண்பில் 100% ஐம் ஆல்ரைட். டெய்லி காலையில் பரலோகத்துக்கு போவேன், சாயங்காலம் தான் கீழே இறங்கி வருவேன். இப்படிலாம் ரீல் விடுறதுக்கெல்லாம் நம்மளால முடியாது. எனக்கு தெரியும்.
Still I am imperfect. I need perfectness till my last breath. என்னுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் எனக்கு என்ன தேவை? அந்த பூரணப்படுதல் தேவை. அப்படின்னா அர்த்தம் என்னது? தெய்வீக சுபாவங்களுக்கான மாற்றத்தை எனக்குள்ளே நான் கொண்டு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எதுக்காக? ஆட்டம் போடுறதுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருவார், அப்பொழுது நீங்கள் கரங்களை தூக்கி கொண்டு ஆட்டம் போடுவீர்கள், டான்ஸ் ஆடுவீர்கள் ஆண்டவர் சொன்னார். ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது பலன் அடைந்து எனக்கு என்னவா இருப்பீங்க? You will become my witness. இன்னும் கூட கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை கூட அதில் இருக்குது. அது கிரேக் வேர்ட் என்ன தெரியுங்களா? பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள்ன்றதை விட ஒரு ஷார்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுங்களா? பலன் அடைந்து எனக்கு இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள்ன்றது அதுக்கு சரியான அர்த்தம். You will become my martyrs. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி மடத்துக்குளம்னு எங்கள் பழனியிலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற ரோட்டில் ஒரு 20 கிலோமீட்டரில் ஒரு ஊர் இருக்குது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மடத்துக்குளம் தான் திருப்பூர் மாவட்டத்தினுடைய முடிவு. அந்த பக்கம் இந்த பக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஆரம்பிக்கும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் வருஷத்தின் ஆரம்ப ஃபெலோஷிப் அந்த முதல் மாதம் தொடங்கின போது அதில் செய்தி கொடுக்கறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. எனக்கும் பாட்டுக்கும் ரொம்ப தூரம். அவங்க பாஸ்டர் மாதிரிலாம் ரொம்ப சிறப்பாலாம் பாடுறதுக்கு நமக்கு தெரியாது. சர்ச்சில் பாடுவேன், ஏன்னா பாடித்தான் ஆகணும். ஆனால் தப்பு தப்பாலாம் பாட மாட்டேன், கியா முயான்லாம் கத்த மாட்டேன். ஆனால் ரொம்ப நேர்த்தியாக தாளங்களோட இப்போ உங்கள் பாஸ்டர் பாடுற மாதிரிலாம் அவ்வளோ சிறப்பாலாம் பாட தெரியாது. பாடுவான் அவ்வளோதான். என் ஒய்ஃப் நல்லா பாடுவாள், அவள் நல்லா பாடுவாள். அவள் சொல்ல, நீங்கள் தாளமே பார்க்குறது, தாளம் தெரிஞ்சால் தானே பார்க்குறதுக்கு. சில நேரம் இங்கே நோட்டை விட்டுறீங்கன்னு, நோட்டு தெரிஞ்சாதானே, நோட்டு நீயே பாடுன்ற. சில நேரம் அந்த நோட்டெலாம் தவறி போயிடும். ஆனால் பாட்டுடைய கருத்தை நான் கவனிப்பேன். இந்த பாட்டு பாடுறாங்க, நேசரே உம் திரு பாதம் அமர்ந்து, அந்த பாட்டு இருக்குல்ல, அதை இவங்க பாடுறாங்க. இவங்க பாடும்போது என்ன பாடுறாங்க? ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயம் தானே வரணும். சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் இல்லையே. இங்கே ஏதோ ஒரு வார்த்தை உதைக்குதே. நான் யோசிச்சுட்டே இருக்கேன் உட்காந்து, இது இப்படி வராதே. என்னதான் நமக்கு பாட்டு தரலன்னா கூட வார்த்தை கூடவா தெரியாது அப்படின்னு நான் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நான் அப்புறம் பிரசங்கம் பண்ண எந்திரிச்சு போய் நிற்கும்போது, இந்த பாட்டு எனக்கு தெரியும், எங்கள் சர்ச்சிலையும் பாடுவோம் சில நேரத்தில். ஆனால் நீங்கள் பாடுறதுல நீங்கள் தப்பு பண்ணுறீங்களா இல்லை நான் தப்பு பண்ணுறேன்னான்னு தெரில. ரத்தமே சிந்தியா இல்லை சித்தமே செய்தான்னு ஈன்னு பல்ல கட்டுறானுங்க எல்லாரும். இல்லை பாஸ்டர், ரத்தமே தான், நாங்கள் தான் சித்தம்னு மாற்றிட்டோம் அப்படிங்கிறான். ஏன்னு கேட்டால், இப்படியே பாடிட்டு இருந்தால் சர்ச்சுக்கு ஒருத்தரும் வரமாட்டான். எது ஈஸியோ, எது வசதியோ, எது ரொம்ப சாஃப்டாக இருக்கோ அதுதான் எனக்கு வேணும். அப்படியே நம்ம பழகிட்டோம். ஆசீர்வாத பெருவிழா, சந்தோஷ பெருவிழா, பேரின்ப பெருவிழா, வாக்குத்தத்த பெருவிழா. ஐ டு நாட் நோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆல் தீஸ் பெருவிழாஸ். இந்த பெருவிழாவுக்கு இடையில் இருக்கிற எல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. நமக்கு ஒரு பெருவிழா நடக்கணும், இல்லைன்னா திருவிழா நடக்கணும், அங்கே போய் உட்காந்து ஜம்முன்னு நல்லா ஒன்று வேடிக்கை பார்க்கணும், இல்லைன்னா ஒரே ஆட்டம் போட்டுட்டு வந்துடணும் வீட்டுக்கு. அதுதான் ஒரு பெரிய சந்தோஷம். வாட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப்? உடைய வாழ்க்கை நிஜத்தை பற்றி நீ யோசித்திருக்கிறாயா? யூ ஆர் கால்ட் டு டேக் பார்ட் இன் ஹிஸ் நேச்சர். அவருடைய தன்மையில் நீ பங்கு கொள்வதற்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறாய்? அப்பதான் நீங்க என்ன லிஸ்ட்ல சேர முடியும்? மீதியானவர்களின் லிஸ்ட்ல சேர முடியும். அல்லேலூயா. ரைட். அவன் தான் என்ன உடையவன்? பார்வை தெளிவு உடையவன், இல்லையா? அந்த திவ்ய சுபாவங்கள் என்ன என்பதை கீழே சொல்றார். நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்றாரு? இப்படி இருக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் தைரியத்தையும் ஞானத்தையும் இச்சை அடக்கத்தையும் பொறுமையையும் தேவ பக்தியையும் சகோதர சிநேகத்தையும்
கூட்டி வழங்குங்கள். இல்லையா? இந்த விதமான கட்டமைப்புகளில் நீங்கள் வளர வேண்டும். நீங்க கட்டடமா கட்டப்படும் போது உள்கட்டமைப்புகள் மிக முக்கியமானது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. வீடு கட்டுறீங்க சார், ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வைங்க. கட்டிடுறோம் பிரதர், வீடு கட்டியிருக்கோம், வாங்க நீங்கள் பிரதிஷ்டைக்கு வாங்க, நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அங்கே பார்த்தா ஒரே 4 பக்கம் செவுர் பலமாக இருக்குது, மேலே நல்ல டெரஸ் போட்டிருக்கு, ஆனால் அங்கே உள்ளுக்குள்ளே என்ன இல்லை, எந்த ரூமே இல்லை. அப்படின்னா என்ன பிரதர்? ஆமாம், வீடு ஸ்ட்ராங்காக இருக்குல்ல, வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது, இப்போ எங்கே படுக்கிறதுன்னு முடிவு பண்ணலை. இன்னும் எது கிச்சன்னு என்ன செய்யலை, முடிவு பண்ணலை. எது பாத்ரூம்னு என்ன செய்யலை, முடிவு பண்ணலை. இப்போ நம்ம என்ன கேட்போம், இது வீடா குடோனான்னு தானே கேட்போம். நம்ம ஒரு வீடுனா அதுக்கு என்ன தேவை, அந்த உள்கட்டமைப்புகள் தேவை. ஒதுக்குறோம், இது பெட்ரூமு, இது வராண்டா, அல்லது இது ஒரு ஹால், இது டைனிங் ரூம், ஒதுக்குறோமா இல்லையா? அப்போ தான் இந்த வீட்டை ரம்மியமாக நம்ம என்ன செய்ய முடியும். பேதுரு என்ன சொல்றாரு, தெய்வீக சுபாவங்களில் நீ பங்கு கொள்ளுகிறாய் என்பதை உறுதி செய்யாவிட்டால் நீ பார்வை தெளிவற்றிருக்கிறாய். புரியுதா உங்களுக்கு? சரி, ரெண்டாவது, உங்களுடைய பார்வை தெளிவுக்கு நீங்கள் பராமரிக்க வேண்டிய விஷயங்கள் என்னவென்றால், அவர் என்ன சொல்றாரு அடுத்த வசனத்தில், அவர் அதே வசனத்தில் நீங்க பாருங்க, வாக்கு தத்தங்கள். நீங்க அந்த ஒரு வார்த்தையை கவனிச்சீங்களா? இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இந்த பண்புகளில் நாம் பங்கு பெறுகிறவர்கள் அந்த பங்கிலே வளர்ச்சி அடைந்து அதை நிலைப்படுத்தி கொள்வது மாத்திரமல்ல, அவர் இன்னொன்று சொல்லி முடிக்கிறார். அந்த பகுதியை என்ன சொல்லி முடிக்கிறாரு? 11வது வசனத்தில், ஆகையால் சகோதரரே என்ன செய்யுங்க, வாசிங்க 11:10 வாசிங்க. சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். கண் பார்வை தெளிவை பராமரிக்கிறவன் எதில் கவனமாயிருப்பான்? அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். காலிங் அண்ட் எலெக்ஷன். வாட் இஸ் மை காலிங்? வாட் அபவுட் மை எலெக்ஷன்? எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்றால் மீதியானவர்களின் கூட்டத்தில் இருப்பதற்காக. அல்லேலூயா, அதுக்கு தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். மீதியானவர்களின் கூட்டத்திலே நான் இருக்க வேண்டும். யார் தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் குறித்த கவனத்தோடையே இருக்கிறானோ அவன் பார்வை தெளிவை பராமரிக்கிறவன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அதுக்காக தாங்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். எதுக்காக தெரிந்து கொண்டார்னா, அந்த மீட்பு வாழ்க்கையில் நான் எதுக்காக இருக்கிறேன்றதை பற்றி எனக்கு தெரியணும். ஐ மஸ்ட் நோ அபவுட் மை எலெக்ஷன் அண்ட் ஐ மஸ்ட் நோ அபவுட் மை காலிங். எனக்கு அந்த அறிவு இருக்கணும். கிறிஸ்தவங்களுக்கு அந்த அறிவேல நம்ம ஏன் கிறிஸ்தவங்களா இருக்கிறோன்றது அவனுக்கு சொல்லுங்க, அவனுக்கு தெரியல. அவனுக்கு நம்ம ஏன் கிறிஸ்தவனா இருக்கிறோன்னே அவனுக்கு தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதாவது கடவுள்கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு வரணும். அதை வாங்கிட்டு வர்றதுக்கு விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருந்தால் ஓகே. அவர் சொல்றாரு, அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்குங்கள். மேக் இட் கன்ஃபார்ம். அதை நீங்க உறுதிப்படுத்து. இல்லையா? பார்வை தெளிவுடையவன் பண்புகளின் மாற்றங்களில் கவனமாயிருப்பான். தெய்வீக பண்புகளுக்கு தன்னை ஒப்புவித்திருப்பான். பார்வை தெளிவுடையவன் தன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து என்னவாயிருப்பான்? கவனமாயிருப்பான். எனக்கு தெரிந்த நல்ல பிரசங்க, உங்களுக்கு அவரெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. கிங்ஸ்லி அருணோதயகுமார்னு ஒருத்தர் இருக்கிறார், இன்னும் இருக்கிறார்.
அவரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க. அவர் இந்த மிஷினரி மூமெண்ட்டோட சம்மந்தப்பட்டவங்க யாராவது 1-2 பேருக்கு அவரை தெரிஞ்சிருக்கலாம். அவர் வேலை அவர் அடிக்கடி அவர் கொஞ்சம் வானமுதம்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று நடத்துகிறாரு. அது சார்பாக நடத்தப்படுகிற கூடுகைகள், அவருடைய மிஷினரி கூடுகைகளுக்கு என்னை கூப்பிடுவார். நானும் போயிருக்கேன். ஒரு தடவை ஒரு கதை சொன்னார். அவர் என்ன கதை சொன்னார்லாம், உங்களுக்கு கதை கேட்குறது ஆசை தானே? நல்லா ஏன்றீங்க பார்த்தீங்களா இல்லையா? அவர் என்ன கதை சொன்னார்லாம், ஏதோ ஒரு வகையில் ஒரு தடவை ஒரு கோழி குஞ்சு பொரித்து அந்த கோழி தன்னுடைய குஞ்சுகளை பராமரிக்கிறப்ப ஒரு கழுகு குஞ்சும் அதற்குள் எப்படியோ தவறி உள்ளே விழுந்துருச்சு. அது அது மேலே கூட்டில் இருந்து எதில் விழுந்துருச்சு? கோழி குஞ்சுங்களோட அது விழுந்துருச்சு. இப்போ கோழி குஞ்சுக்கு அது கோழிக்கு வித்தியாசம் தெரியல, அதுவும் தன்னுடைய குஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு அது பராமரிச்சுக்கிட்டே வந்துச்சு. ஆனால் கோழி என்ன செய்யும்? தன் குஞ்சுகளுக்கு என்ன தேட கற்றுக் கொடுக்கும்? இறை தேட கற்றுக் கொடுக்கும் இல்லைங்களா? இறை தேடுறதுக்கு அது செய்கிற முதல் வேலை என்ன? இறை எப்படி தேடும் கோழி பார்த்துருக்கீங்களா? என்ன செய்யும்? கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கும். எதை பார்த்துக்கிட்டு போகும்? குப்பையை பார்த்துக்கிட்டே போகும். அப்புறம் காலை போட்டு என்ன செய்யும்? கிளறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பார்வை எப்போவுமே எங்கே பார்த்த பார்வை தான்? பூமியை பார்த்த பார்வை தான். எப்பையும் குப்பையை கிளறதான் வேலை. குப்பைக்குள்ளே தான் எதையாவது எடுத்து சாப்பிடணுன்னே பழகும். கழுகு குஞ்சுக்கு முதல்ல இது தெரியல. அது என்ன சொல்லுச்சோ அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தது. ஆனால் வளர வளர அந்த உள்ள புத்தி இருக்குது பார்த்தீங்களா? என்ன புத்தி? கழுகு புத்தி இருக்குது பார்த்தீங்களா? அது மேலே பார்க்க ஆரம்பிச்சது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அதோடைய புத்தி என்ன புத்தி தான்? உயர, அபவ். அது எப்பெல்லாம் உயர பார்த்துச்சோ அப்பெல்லாம் இந்த தாய்க்கோழி பண்டையில் ஒரு கொட்டு போட்டு, எங்க அங்கே மேலே பார்க்குற, கீழே பாரு. இல்லையே, எனக்கு கீழே பார்க்கவே தோண மாட்டேங்க. எனக்கு எங்கே தான் பார்க்க தோணுது? மேலே தான் பார்க்க தோணுது. ஏன்னா அதோடைய அழைப்பு என்னன்னா கழுகாய் இருப்பது தான். அதோடைய அழைப்பு என்ன கிடையாது? கோழியாய் இருப்பது அல்ல. கொஞ்சம் வளர்ந்து வந்துச்சு, கொட்டு தாங்க முடியல, இந்த தாய்க்கோழி கொட்டு தாங்க முடியல. ஒரு நாள் ஒரு இதை போலவே இன்னொரு கழுகு, ஒரு இளம் கழுகு குஞ்சு கீழே இறங்கி ஏய் நீ என்ன நம்பால் மாதிரி தெரியுற, நீ ஏன் இங்கே இருக்கிற? ஏதோ தெரியாதனமா மாட்டிக்கிட்ட. என்ன செஞ்சே? நீ கீழே இருந்து குப்பையை கிளற வேண்டியவன் இல்லை, உயர பறக்க வேண்டியவன், வா. கூட்டிகிட்டு போயிடுச்சு. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. இப்போ இந்த கோழி குஞ்சுகளும் பறக்கிறேன்னு அதே மாதிரி பறந்தா என்ன ஆகும்? ஒரு 10 அடி தள்ளி பொத்துன்னு என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துடும். யூ மஸ்ட் நோ யுவர் எலெக்ஷன் அண்ட் யுவர் காலிங். நீ பார்வை தெளிவோடு இருப்பீங்க. எதுக்காக? why I am here, இல்லையா? எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் காதை பிடிச்சி திருகுன ஒரு வசனம் இருக்கு. எனக்கு இந்த வசனத்தில் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு என் காதை பிடிச்சி திருகினார் அந்த வசனத்தை வச்சு. என்ன தெரியுங்களா? தாவீது இந்த கோலியாத்தை சந்திக்க போவான். அவன் கோலியாத்தை சந்திக்க போகல, அவன் யாரை பார்க்க தான் போனான்? அண்ணமாருக்கு டிஃபன் கொடுக்க தானே போனான், அவன் ஸ்நாக்ஸ் கொடுக்க தானே போனான். இவனுக்கு என்ன வேலைன்னா போய் பார்க்க வேண்டியது, திரும்ப வீட்டுக்கு வர வேண்டியது. அவங்க அப்பா அதான் சொன்ன, போய் கொடுத்துட்டு வாடா, இங்கே மாடெல்லாம் என்ன செய்யுது, அங்கே வனாந்திரத்தில் இருக்குது, பாடுறான்னு போயிட்டான். ஆனால் அங்கே போனோன்னா கெட் சேலஞ்ச். அவனுக்கு அந்த ஒரு சவால் வருது. யார் முன்னாடி நின்று கத்திக்கிட்டு இருக்கா? கோலியாத். தைரியம் இருக்கிறவன் என்னோட நாட்டுக்கு நாடு மோதுங்கன்னு சொல்லலாம். அவன் என்னன்னு தான் கூப்பிட்டான்? ஒத்தைக்கு ஒத்த வாங்கடான்னு தான் கூப்பிட்டான். யாரும் அவன் முன்னால் என்ன செய்ய முடியல? சொல்லுங்க, போக முடியல. ஆனால் எனக்கு ரொம்ப தமாஷான வசனம் என்ன தெரியுங்களா? இஸ்ரவேலர் பெலிஸ்தருக்கு முன்பாக அணிவகுத்து நின்றார்கள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக என்ன செஞ்சார்கள்? அணிவகுத்து நின்றார்கள். அப்படின்னா என்னது? டெய்லி மார்ச் பாஸ்ட் போட்டு லெஃப்ட் ரைட் போட்டு எங்க போயிட வேண்டியது? அங்க போயிட வேண்டியது. அவன் முன்னால நின்று பேசின உடனே குதிங்கால் பொடனில் அடிக்க ஓடி வந்துட வேண்டியது. இங்க வந்தா நல்லா சப்பாத்தி கறி 3 வேளைக்கு நல்ல மிலிட்ரி சாப்பாடு இல்லை, நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக என்ன செய்ய வேண்டியது? பார்க்குற வரைக்கும் பார்த்தார் சவுல். என்னடா ஒருத்தன் கூட
அவருக்கே போறதுக்கு பயம்தான். அதனால அவர் என்ன பண்ணாரு, நிறைய மானியமெல்லாம் அறிவிச்சார். அவர் என்ன சொன்னாரு, யார் போய் அவனை ஜெயிச்சுட்டு வர்றீங்களோ அவனுக்கு என்ன செஞ்சிருவேன், என் பொண்ணையே கொடுத்துருவேன். ஏண்டா நீ போகலையா, ஒருத்தன் கேட்குறான் இன்னொருத்தனை பார்த்து, ஒரு கற்பனை தான், ஏண்டா நீ போகலையா ஜோசப், நீ போகலையா, போடா போய் ஜெயிச்சுட்டு வந்தேன்னா ராஜா என்ன கொடுப்பாரு, போகலான்டா, திருப்பி உயிரோட வந்தால் தானே கல்யாணம் பண்ண முடியும். அவன் சொல்கிறான், போகலான்டா, ஆசையாக தான் இருக்குது ராஜா மகளை கட்டுறதுக்கு, ஆனால் திரும்ப உயிரோட வந்தால் தானே கல்யாணம் பண்ணுறதுக்கு. அவன் இருக்கிறான் மலை மாதிரி, போடா நீ, அதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கிறேன்ட்டான். அவர் சொல்றாரு, ராஜா உங்களுக்கு சர்வ மானியம் கொடுப்பார்னு ஒரு வார்த்தை நம்ம தமிழ் பைபிள்ல இருக்கு பார்த்தீங்களா. ரொம்ப கஷ்டங்க, அந்த வார்த்தையெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்கவே முடியாது. அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுங்களா, உங்களுக்கு எல்லா வரிகளிலும் இருந்தும் விலக்கு கொடுப்பார், டாக்ஸ் ஃப்ரீ. நீ வீட்டுக்கு வரி கட்ட வேண்டியதில்லை, தண்ணிக்கு, அது இந்த காலத்துப்படி சொல்கிறேன், அந்த காலத்தில் என்ன வரி இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. உனக்கு டாக்ஸே கிடையாது. இதெல்லாம் சொல்றாரு, எவனும் போக மாட்டேங்கிறான், எவனும் போக மாட்டேங்கிறான். எத்தனை நாள் ஓடி போச்சு, 40. அப்பதான் இவன் வந்தான். அவன் கேட்குறான் இந்த வார்த்தையை. அவன் அதை பற்றி விசாரிக்கும் போது அண்ணன்மார் துரத்துறானுங்க, போடா வீட்டில் போய் ஆட்டம் மேய்க்கிற வழியை பாருடா. அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா, நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா. ஒரு நாள் ஆண்டவர் என் காதை பிடிச்சி திருகினாரு இந்த வார்த்தையை வச்சுதான், நீ இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருப்பதற்கு என்ன இருக்கிறது, முகாந்திரம் இருக்கிறது. அந்த முகாந்திரம் தெரியாமலேயே நீ உலகத்தில் கிறிஸ்தவனாக, why you are here, why you are here, you are not for here to make a show that you are a soldier. நான் சோல்ஜர் தாங்க நீ ட்ரெஸ் போட்டு ஷோ காட்டுறதுக்கு இல்லை, not to enjoy the best meal, எல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க அல்ல. you must face the battle ground. அல்லேலூயா. நீ போர்க்களத்தில் நிக்கணையா, that is your election, that is your calling. பார்வை தெளிவுள்ளவன் அவன்தான் பார்வை தெளிவுள்ளவன். எப்படி உங்க பார்வை தெளிவை பராமரிப்பீங்க, ஒன்று தெய்வீக பண்புகளின் மாற்றமும் நிலை உறுதியும் உனக்குள் நடக்கிறதா, இரண்டாவதாக உன்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நீ உணர்ந்து கொண்டே இருக்கிறாயா, மூன்றாவது நம்பர் 3, அதே அந்த முதல் குறிப்பிலேயே பார்வை தெளிவுள்ளவன். நீங்க இப்படி வேணா பார்வை தெளிவுள்ளவன் குறிப்பு எழுதிக்காங்க, ABCன்னு போட்டுக்காங்க அந்த உட்குறிப்புகளை. மூணாவது குறிப்பு என்ன, 11வது வசனத்தை படிங்க. இவ்விதமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய ராஜ்யத்திற்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். அப்போ உன் கவனம் எது மேல இருக்கணும், ஒரு நாள் நான் எங்க போகணும், சத்தமா சொல்லுங்க, நித்திய ராஜ்யம், நித்திய வாழ்க்கை. I am connected to the eternity. என்னுடைய அழைப்பு, என்னுடைய வாழ்க்கையே அது எதோடு தொடர்புடையது, நித்தியத்தோடு தொடர்புடையது. உலகத்தில் நான் வாழ்றேங்க, பட் என்னுடைய இலக்கு என்னவென்றால் ஒரு நாள் நான் எதை அடையணும், சத்தமா சொல்லுங்க சார். நீங்க ஆசீர்வாதமா இருங்க, நான் am not against for that. என்ன இவர் அது நல்லா இருக்க விடமாட்டார் போல நீங்க நினைக்காதீங்க. ஆனால் நீங்க, நான் என்ன சொல்லுவேன்னா, நல்லா இருக்கிறதுலையும் சந்தோஷமா இருங்க, ஒருவேளை கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை வந்து கீழே போறீங்கனாலும் அதுலேயும் சந்தோஷமா இருங்க, ஆனால் நித்திய இலக்க விட்டுறாதீங்க. சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நமக்கு எவன்டா தீர்க்க தரிசனம் சொல்லுவான், நீ இழந்து போனதையெல்லாம் கர்த்தர் தருவார், சகோதரியே நீ எல்லாத்தையும் விட்டுட்டியா, சகோதரனே நீ எல்லாத்தையும் விட்டுட்டியா, உனக்கு நாளைக்கே கர்த்தர் தருவார், 1000 மடங்கு. இப்படியே யோசிக்காதீங்க. யாக்கோபு சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், தாழ்ந்தவன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து, சத்தமா சொல்லுங்க, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. நீ தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்படைய பிரைஸ் எல்லாம், அதே நேரம் ஐஸ்வர்யவானா இருக்கிற நீ கீழே வர்றிய, அதுக்கு என்ன சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். தட் டசன்ட் மேட்டர்.
த ரிலேஷன்ஷிப் ஐ ஹாவ் வித் மை லார்ட். சார் ஒருத்தன் பெரிய மாளிகையில் இருக்கான் சார், ஒருத்தன் வீட்டு வாசலில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். ஆண்டவர் சொன்ன ஊமையில் ஒருத்தர் யார்? ஐஸ்வர்யவான். இன்னொருத்தன் யார்? லாசரு, தரித்திரன். அது உண்மை கதையாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் ஒரு ஊமையாக கூட சொல்லியிருக்கலான்னு வைங்களேன். அவர் இருந்திருப்பான். ஆனால் அவன் எதிலே அவன் யாரு? ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சவன் தான். ஐஸ்வர்யவான் யாரு? ஜீவனுள்ள தேவனை அறிஞ்சவன் தான். அவன் வந்து அதிலேயே தான் குறியா இருக்கிறான் இல்லையா? இவன் என்னது? அந்த ஐஸ்வர்யவான் போடுற அந்த பிச்சையில் தான் என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தான். இவன் சாப்பிடணும்னு நினைக்கிறான். இவனுக்கு மேலே வந்து பருக்கள் வந்தபோது இவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அளவுலலாம் அவர் இல்லை. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே யார் தான்? ஸ்ட்ரீட் டாக்ஸ். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கியது. ஆனால் ஒரு நாள் மரணம் வந்தபோது 2 பேரும் நித்தியத்தை சந்திச்சாங்க. உங்களுக்கு தெரியுமா? நித்தியம் என்கிற வார்த்தை பரலோகத்தோடு மாத்திரம் தொடர்புடையது அல்ல, அது எதோடும் தொடர்புடையது? நரகத்தோடும் தொடர்புடையது. என்ன வித்தியாசம்? பரலோகத்தில் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க, நரகத்தில் எப்போவுமே வெந்துக்கிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். பட் போத் ஆர் இட்டர்னிட்டி. ரெண்டும் நிலையானது தான். இப்போ வர்ற போதனைகள் அதெல்லாம் அப்படியே ஆண்டவர்களெல்லாம் யாரும் எங்கே எதில் போட மாட்டார். இப்போ வர்ற போதனை என்னது? இப்போல்லாம் யார் ஆண்டவர் என்ன இங்கே போடுறதில்ல. ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது இந்த போதனையில், அப்படி எங்கே கேட்டு வந்திருப்பீங்க போல தெரியுது. நரகத்திலலாம் போட மாட்டார். ரொம்ப அன்புள்ளவர், அவர் ரொம்ப நேசிக்கிறாருங்களா? ஹெல் இஸ் ரியல். அங்கே இருக்கிற புழுக்கள் சாகாது, அங்கே இருக்கிற அக்கினி அவியாது. எவ்ரிதிங் இஸ் ரியல். பெயின் இஸ் ஆல்சோ ரியல். அங்கே ஒன்றும் யாரும் அனஸ்தீசியாலாம் கொடுத்து உங்களை பெயின் தெரியாமலாம் வைக்க மாட்டாங்க. எதுவும் ஒர்க் அவுட் ஆகாதுங்க. பூமிக்குரிய கெமிஸ்ட்ரி எதுவுமே அங்கே என்ன ஆகாது? ஒர்க் அவுட் ஆகாதுங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்போ 2 பேரும் மேலே போனாங்கல்ல. ஏன் இவன் பரலோகத்துக்கு போனான்? இவனை சரி ஆபிரகாம் மடிக்கு போனான், பரலோகத்துக்கு போனான்னு வச்சுக்கோமே. அவன் எங்கே போனான்? நரகத்துக்கு போனான். ஏன்? காரணம் என்ன? என்ன காரணம் சொல்வீங்க? எதுக்காக லாசரு நரகத்துக்கு மோட்சத்துக்கு போனாரு, ஐஸ்வர்யா நரகத்துக்கு போனாரு? என்ன காரணங்க சொல்வீங்க? ஐஸ்வர்யாவா ஆபிரகாம் சொல்றாரு, உலகத்திலே நீ எல்லா சுகத்தையும் என்ன பண்ணிட்ட? அனுபவிச்சிட்டப்பா. அப்போ அவன் வந்து உலகத்தில் பணக்காரனாக இருந்ததுனால அவன் இப்போ நரகத்துக்கு போயிட்டான். இவன் உலகத்தில் தரித்திரனாக இருந்ததுனால பரலோகத்துக்கு வந்துட்டாங்கிற அந்த லாஜிக்கை நீங்கள் கொண்டு வருவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. அப்படின்னா இந்தியா தான் முதல் நிலையில் பரலோகத்துக்கு போகும். அட்ட தரித்திரவாசிலாம் இந்த ஊரில் தான் இருக்கிறான். நீங்கள் யாருக்கும் காஸ்பிளே சொல்ல வேண்டியதில்லை. இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இந்தியா தான் முதலிடம் இருக்கும். எங்க? பரலோகத்து. அதான் ஏழைகள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவான்னா அட்ட தரித்திரம்லாம் இங்கே தானே இருக்கிறான். பட் தட் இஸ் நாட் த லாஜிக். அதல்ல வரைமுறை. வரைமுறை என்ன? லாசரு தெருவில் கடந்தாலும், அவன் அனாதையாக இருந்தாலும், அவன் ஒரு இப்போ பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னாங்களே, 6வது வக்கத்தவனாக இருந்தாலும் கடவுளோடு இருந்தான். ஹல்லேலூயா. He was having his right relationship, living relationship with God, even though he is in street. தெருவில் தான் இருந்தான், நாய் தான் நக்கிச்சு, அருவருப்பு எல்லாம் ரைட். ஆனால் கடவுளை விட்டுறல. இவனுக்கு எல்லா சுகமும் இருந்தது, யாரை விட்டுட்டான்? அதனால தான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறான், தயவுசெய்து இந்த லாசரை அனுப்புங்க, இவன் போய் அங்கே என்ன பண்ணட்டும்? பிரசங்கம் பண்ணட்டும்ன்றான். எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்றான்? 5 பேர். இதெல்லாம் இந்த புத்தியெல்லாம் இப்போ தான் வருது இவனுக்கு, இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொன்னார் அதுக்கெல்லாம், இப்போ ஆபிரகாம் சொன்னார் அதுக்கெல்லாம் இப்போ என்ன கிடையாது, வாய்ப்பே இல்லைன்ட்டார். அப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும்? இலக்கு என்ன? நான் உங்களுக்கு அதை தான் சொல்ல வந்தேன். வாட் இஸ் யுவர் கோல் இன் யுவர் லைஃப் ஹியர்? உலகத்தில் உங்களுடைய கோல் என்னங்க? ஒரு நாள் நான் நித்திய ராஜ்யத்தை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். பரலோகத்தை நான் அடைய வேண்டும். கடவுளோடு நான் வாழ வேண்டும். நித்தியமாய் அவருடைய சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் இருக்கிறார் அங்க. பரலோகம் எனக்கு எப்படி, ரொம்ப பரலோகத்தை பற்றிய நிறைய வர்ணனைகள் பைபிளில் இருக்கு, உண்மை. ஆனால் எனக்கு அந்த அதெல்லாம் சுகம் இருக்கட்டும், முதல் சுகம் கடவுள் தான் எனக்கு. ஆண்டவர் இருக்கிறார் அங்க. சத்தமாக சொல்லுங்க, அங்கே யார் இருக்கா? ஆண்டவர் இருக்கிறார். எனக்கு அதுதான் சந்தோஷம். அங்கே ரோடெல்லாம் தங்கத்தில் இருக்குது,
அங்கே வெளியில் இருக்குது, அங்கே அது இருக்குது, எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பரலோகத்தில் எனக்கு கொடுத்துருக்க ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அங்கே யார் இருக்கிறா? காட் இஸ் தேர். கடவுள் இருக்கிறாருங்க. அவரோடையே நான் போய் இருக்க போகிறேன் இல்லையா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை படிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதினாலே பிதாவானவர் அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. வாசிங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். ஒரு நாள் அவர் வரும்போது, ஒரு நாள் நான் அவர்கிட்ட போகும்போது அவரை நான் எப்படி தரிசிப்பேன்? அவர் இருக்கிற வண்ணமாக. அப்படின்னா இப்போ நான் அவரை பார்த்தேன்னா செத்து போயிடுவேன். இப்போ அவரை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிற அளவுக்கு எனக்கு உடம்புல என்ன இல்லை, அந்த வலிமையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு நாள் அந்த மகிமையின் சரீரம் எனக்கு கிடைக்கும் போது அவரோட இருப்பதற்கோ அவரோட வாழ்வதற்கோ அவரோடையே நான் இருக்க வேண்டிய எல்லா கிருபைகளையும் ஆண்டவர் என்ன செய்வார்? எனக்கு தருவார். யோவான் சொல்றாரு, தட் இஸ் யுவர் கோல். உலகத்தின் ஆசீர்வாதத்துக்காக எப்போ பாரு ஓடிட்டே இருக்காதீங்க. எப்போ பாரு அது இதுன்னு ஓடாதீங்க. உலகத்தில் நீங்கள் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் ஒரு நாள் நீங்கள் தரித்திரவாசியா ஏழையா அல்லது நீங்கள் பிச்சைக்காரனா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பவே இல்லை. ஆனால் அவருடைய நாமத்திற்காகவோ நீதிக்காகவோ ஒருவேளை இதெல்லாம் நீங்கள் விடணுங்கிற நிலைமை வந்தால் அதுக்காக என்ன செய்யாதீங்க, கவலையும் படாதீங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். அவர் போதுமானவர், அவர் என் கூட இருக்கிறார். அவ்வளோதான். நான் புல்லுள்ள இடங்களில் இருக்கலாம், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை இருக்கலாம். சில நேரம் எங்கே போகலாம்? மரண இருளின் போகலாம், நடக்கலாம். ஒரு ஆடு புல்லுள்ள இடத்துலையும் இருக்கலாம், ஒரு ஆடு அமர்ந்த தண்ணீர் அண்டையிலும் இருக்கலாம். தட் இஸ் ஆல்சோ பிளஸிங் ஆஃப் த ஷெப்பர்ட். ஆனால் அந்த ஆடு அதுக்காக எங்கே போகாதுன்னு அர்த்தம் கிடையாது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் போகாதுன்னு அர்த்தம் கிடையாது, போகும். அப்பொழுது பார்த்து அந்த மேய்ப்பர் என்னை விட்டு ஓடி போவார்னு அவர் சொல்லலை. பைபிள் என்ன சொல்லுது? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். புல்லுள்ள இடங்களிலும் கூட இருப்பார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலும் என்னுடன் இருப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே இருந்தாலும் அவர் என்னோடு இருப்பார். அவர் இருக்கிறார் என்னோட. அவ்வளோதான். நம்ம ஜோசியம் கேட்டுக்கிட்டே இருப்போம், இந்த வருஷம் எப்படி இருக்கும். நம்ம ஆளுங்க நிறைய பேர் தீர்க்க தரிசனம் வேறு ஏதாவது பொதுவாக அடிச்சு விட்ருவானுங்க எல்லாத்தையும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளப்பெருக்கு இருக்குது, இதைத்தான் எல்லாரும் தான் சொல்லிகிட்டு இருக்கானே. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பஞ்சம் வரும், இதான் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கானே. பொதுவாக அடிச்சு விடுறது எதையாவது. நான் என்ன கேட்டால் சொல்லுவேன், இந்த வருஷம் எப்படி இருக்கும்? இயேசு என்னோடு இருப்பார். எப்படி வேணாலும் இருக்கட்டும், மேலே இருக்கட்டும் கீழே இருக்கட்டும், என்ன அனுபவங்கள் வரட்டும் போகட்டும், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இம்மானுவேலின் தேவன் என்னோடு இருக்கிறார். காலத்தை வென்றவர் என்னோடு இருக்கிறார். அவர் காலங்களின் தேவன், இஸ் a God of ages. அவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு அது போதும். என்னுடைய குறிக்கோள் என்னது? என்னுடைய குறிக்கோள் என்னது? அதுதான். 3ஆம் அதிகாரம் பிலிப்பியர் 12வது வசனத்தை படிங்க. பிலிப்பியர் 3:12 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க பார்க்கலாம். நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி.
பவுல் என்ன சொல்றார் பாருங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, பிடிக்கப்பட்டேன்னு அர்த்தம் என்னது? கடவுளால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்கிறேன்? ஆசையாய் தொடர்கிறேன். எதை பிடித்துக் கொள்வேன்? எப்ப பிடித்துக் கொள்வேன்? இலக்கை அடையும் போது. இலக்கு யார்? கிறிஸ்து. கிறிஸ்து என்கிற இலக்கை, என் பந்தய சாலை, வாழ்க்கை என்கிற பந்தய சாலையை ஓடி முடித்து அவரை பிடிக்கும் போது பந்தய பொருள் எனக்கு கிடைக்கும். பரிசு பொருள் என்ன? நித்திய ராஜ்யம். அல்லேலூயா. உலகத்தில் இருந்துகிட்டே நித்தியத்திற்கான அந்த வாஞ்சையும் ஆர்வமும் தாகமும் எதிர்நோக்குதலும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சீர்திருத்தங்களை திருச்சபைகளுக்குள் கொண்டு வந்த மார்ட்டின் லூத்தர், அது ஒன் ஆஃப் த சேயிங்ஸ் ஒன்று என்ன தெரியுங்களா? ரொம்ப ஒரு பிரபலமான ரொம்ப நிறைய ரொம்ப நல்லா பேசப்படுகிற ஒரு பொன்மொழி என்னவென்றால், மார்ட்டின் லூத்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து நேற்று மரித்து இன்று உயிர்த்தெழுந்து நாளை வந்து விடுவார் என்பதை போல நான் அவரை எதிர்பார்க்கிறேன். இயேசு கிறிஸ்து நேற்று மரிச்சு இன்னைக்கு உயிர் தெளிஞ்சு நாளைக்கு என்ன செஞ்சிருவாரு? வந்துருவாருங்கிற மாதிரி நான் அவரை என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன்? அவ்வளவு ஆர்வமான அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. நித்தியத்தின் இலக்கை இழந்து விடாதீர்கள். பூமி நம்முடைய இலக்கல்ல, பூமியின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய இலக்கு. இருக்கு, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஐஸ்வர்யமான வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்து அவன் திரும்பி வேணான்ட்டு ஆண்டவர் சொன்னதை கேட்காம போன போது ஆண்டவர் அவன் ஐஸ்வர்யவானா இருந்ததுக்காக வருத்தப்படவே இல்லை. அவன் ஐஸ்வர்யவானா இருக்கிறதே தப்புன்னு சொல்லலை. ஐஸ்வர்யத்தினால என்னவா இருந்தான்? நீங்கள் அந்த பகுதியை மார்க் 10:17 நீங்கள் வாசித்து பாருங்க. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள். உங்களுடைய சாறுதல் எதன் மேல் இருக்கக்கூடாது? உலகத்தின் ஆசீர்வாதங்களின் மேல் இருக்கக்கூடாது. சரிங்களா? பார்வை தெளிவை பராமரியுங்கள். எனக்கு இருக்கு இன்னொரு 10 நிமிஷம். ஏன்னா ஒரு குறிப்பை நான் சொல்லி நான் முடிக்கிற கரெக்ட் டைம் முடிச்சிடுவோம். நம்பர் 2, ரெண்டாவது என்ன? நீங்கள் கடைசி நாட்களில் அல்லது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பராமரிப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற குறிப்புக்கு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தொடருங்கள். சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தின் வெளிச்சத்தில், கடவுளுடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்தில் வாழ்க்கையை வச்சுக்கோங்க. காலங்கள் மேலே போகலாம், கீழே வரலாம், என்னமோ நடக்கும் போகுன்னு வைங்களேன். ஆனால் நீங்கள் எப்போ எதில் நடக்கணும்? வாக் இன் காட்ஸ் லைட். கடவுளுடைய வெளிச்சத்தில் நீங்கள் நடக்கணும். எப்படி? தேவனுடைய வார்த்தையை பற்றி அவர் என்ன சொல்றாரு? சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்குதுன்னு சொல்றாரா இல்லையா? இப்போ தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நான் நடக்கிறத பற்றி பேதுரு ரொம்ப அழகாக சொல்றார். நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் வாசிங்க, 12வது வசனத்தில் வாசிங்க. இதன் நிமித்தம் அறிந்திருந்தாலும் உங்களுக்கு நான் எப்பொழுதும் என்ன விட்ட அசதியாகிறேன்? உங்களுக்கு சத்தியமெல்லாம் தெரியும், ஆனால் நான் சத்தியத்தை என்ன செய்து கொண்டே இருப்பேன். சத்தமா சொல்லுங்க. ஐ வில் ரிமைண்ட் யூ ஆல்வேஸ். வேத வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்வதற்கு, சத்தியத்துக்குள் வாழ்வதற்கு என்ன தேவை இருக்கிறது எனக்கு? சத்தமா சொல்லுங்க. நினைப்பூட்டுதல் தேவை. அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் எழுதினவைகளையே மறுபடியும் உங்களுக்கு எழுதுகிறேன். இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்றீங்கன்னா சத்தியத்தை நீங்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நினைப்பூட்டி கொண்டே இருக்க வேண்டும். தெரியுமா? தெரியும். ஆனால் எனக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. என்ன தேவை எனக்கு? ஒரு நினைப்பூட்டுதல் தேவை. அப்படின்னா எனக்கு ஞாபகத்துக்கு வரும்போதுன்னு அர்த்தம் கிடையாது.
ஞாபகப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சூழ்நிலைகளுக்குள் போகும்போது வசனத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போறதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. சூழ்நிலைகளுக்கு போகும்போது அந்த சூழ்நிலைகளின் நடுவில் அங்கே கொண்டு வந்து எதை நிறுத்தணும்? வசனத்தை நிறுத்தணும். அதான் சத்தியம் நினைப்பூட்டப்படுவது. இதை செய்ய, இல்லை இது நீ செய்யக்கூடாது. சத்தியம் சொல்லுதா வந்துருங்க. நான் இந்த 2 நாளில் நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் தொடருதல் என்பது சத்தியத்திற்கான என்ன இருக்க வேண்டும்? நினைப்பூட்டுதல். அதுக்கு தான் சொல்றது தினமும் உட்கார்ந்து என்ன படிங்க. இன்னும் எத்தனை பேர் கேலண்டரை பார்த்து வசனத்தை படிச்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம ஆளுங்களுக்கு இன்னும் அன்னைக்கு இந்த கேலண்டரில் என்ன வசனம் வருதுன்னு பார்ப்பாங்க. அல்லது இப்போ ஒரு பழக்கம் பழகிருக்கானுங்க பாருங்க, டெய்லி என்ன அனுப்புறது? நம்ம செல்ஃபோனுக்கு என்ன அனுப்புறது? வாக்குத்தத்த வசனங்களை அனுப்புறது. இதே பொழப்பாக இருக்கானுங்க நிறைய பேர். இந்த குறி சொல்கிறவன், இந்த ஜோசியம் பார்க்குறவன் மாதிரி டெய்லி ஒரு வசனத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது? அனுப்பிக்கிட்டே. அது வசனம் என்ன சொல்கிறதுனே அவனுக்கு தெரியாது, ஆனால் அனுப்பிக்கிட்டே இருப்பான். இதிலெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருக்காதீங்க. நீங்கள் வேத வசனத்தை உட்கார்ந்து தினமும் என்ன செய்யுங்க? படிங்க. வாசிங்க நான் சொல்ல மாட்டேன். என்ன செய்யுங்க? படிங்க. அது என்னங்க வாசித்தல் படித்தல்? தினத்தந்தியை வாசிக்கலாம். ஹலோ, இந்த வார்த்தையை என்ன தப்புன்னு சொல்ல வரல, புரியறதுக்காக சொல்கிறேன். தினத்தந்தியை வாசிக்கலாம். இந்தியன் எக்ஸ்பிரஸ் என்ன செய்யலாம்? வாசிக்கலாம். ஏன்னா நம்ம இப்படி பார்ப்போம், டே வாசிப்போம், வச்சுருவோம். ஆனால் வேதத்தை என்ன செய்யணும்? எனக்கு அவர் எந்த வேத அறிஞர்னு எனக்கு தெரில. இவனை கொஞ்சம் உட்கார வைங்களேன். இவனை கொஞ்சம் உட்கார வைங்க தயவுசெய்து. இந்த பெற்றோர்கள் யார் பின்னாடி அவனை பாருங்க, கொஞ்சம் அவனுக்கு முன்னாடி விடாதீங்க. இப்போ நீங்கள் பாருங்க, அவர் சொல்கிறாருங்க, அவர் நல்ல பேர் மனசில் ஞாபகம் வர மாட்டேங்குது. அவர் சொல்கிறாரு, வேதத்தை வாசித்தல் என்பது பாய்மர கப்பலில் பிரயாணிப்பதை போன்றது. வேதத்தை வாசிப்பது என்பது பாய்மர கப்பலை பிரயாணிப்பதை போன்றது. வேதத்தை படித்தல் என்பது துடுப்புள்ள படகிலே லக்கை நோக்கி பிரயாணிப்பதை போன்றதுன்னு சொன்னார். அல்லேலூயா. புரியுதா? உங்களுக்கு விஷயம் புரியுதா? அந்த காலத்துலலாம் என்ன கப்பல் இருந்தது? பாய்மர கப்பல். பாய்மர கப்பல் என்ன ஃபோர்ஸில் அது போகும்? காற்று. காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் என்ன செய்யும்? போகும். சாதகமாக அடிச்சுட்டா பரவாயில்ல, பாதகமாக அடிச்சுட்டா ஒன்றும் செய்ய முடியாது. காற்று அடிக்கிற பக்கம் என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியதா? காற்றை நம்பியே தான் போகும், போயிட்டே இருக்கும். ஆனால் படகு இருக்கிறது, எனக்கு என் கையில் துடுப்பு இருக்குதுன்னா ஐ வில் ரீச் மை கோல், ஐ வில் ரீச் மை டெஸ்டினேஷன். எனக்கு எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ அங்கே நான் என்ன செய்வேன்? போவேன். அது அவர் தான் அதான் சொல்கிறார் அவர். வாசித்தல் என்பது பாய்மர கப்பலில் பிரயாணிப்பதை போன்றது, படித்தல் என்பது துடுப்புள்ள படகிலே லக்கை நோக்கி பிரயாணிப்பதை போன்றது. நான் தான் சொல்லிட்டேன், வாசிக்கிற வார்த்தையை தப்பாயாருன்னா நீங்கள் என்னை கேட்டுறாதீங்க. உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸை உணர்த்துறதுக்காக தான் அந்த வித்தியாசத்தை நான் சொல்கிறேன். தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ரீடிங் அண்ட் ஸ்டடிங் த வேர்ட் ஆஃப் காட். சும்மா அப்படியே படிக்கிறது சிலருக்கெல்லாம் ஒரு மனசாந்தி. இன்னைக்கு காலிலேருந்து என்ன செய்யலாம்? அவங்க என்ன சொல்லுவாங்க? பைபிளே சில இடத்துல வேறு எழுதி போட்டிருக்காங்களா, இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா அப்படின்னு வேறு எழுதி வேறு போட்டிருக்காங்களா, அப்படி வாசி வச்சிரு. என்ன படிச்சீங்கன்னு கேளுங்க, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஒரே கால தியானத்துலலாம் ஏதாவது ஒரு போர்ஷனை படிங்க. ஆனால் அந்த ஒரு போர்ஷனை திரும்ப திரும்ப என்ன செய்யுங்க? கோ த்ரூ அகைன் அண்ட் அகைன், திரும்ப திரும்ப படிங்க. அது என்ன சொல்லுது, எப்படி படிக்கணும் படிங்க. எப்படி நீங்கள் படிக்கணும்னா பாஸ்டர் உட்காந்து கேளுங்க, எப்படி ஒரு டிவோஷன் எடுக்கிறது, எப்படி தியானம் பண்ணுறது கேளுங்க, சொல்லி தருவாங்க உங்களுக்கு. சத்தியம் என்ன செய்யப்பட வேண்டும்? வேத வசனத்தின் நீங்கள் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வாழ்வதென்றால் தினமும் வசனத்தில் என்ன செய்யப்பட வேண்டும்? நினைப்பூட்டப்படுதல் வேண்டும். ரைட். இன்னும் 2 விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அடுத்து என்னது? இதன் நிமித்தம் இவற்றை நீங்கள் அறிந்திருந்தாலும், அந்த வசனத்தை வாசிங்க. அசதியாகிறேன். இருங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க, இன்னும் கொஞ்சம் கீழே வாங்க.
17 வாசிங்க. 17, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று அந்த சத்தத்தை கேட்டோம். நமக்கு தெரியும் இந்த மறுரூப மலை நம்ம பேர் வச்சிடும் அந்த மலைக்கு. இப்போ ஏன்னா ஒரு மலன் மேல ஆண்டவர் ஏறினாரு, அங்க என்ன ஆனாரு? மறுரூபமானார். மத்தேயு 17 வாசிக்கிறோம் இல்லைங்களா? சீஷர்களை 3 சீஷர்களை கூட்டு போனார். பேதுரு, யாக்கோபு, யோவானுங்களை கூட்டு போனாரு. அவருக்கு முன்னாடி என்ன ஆனாரு? அதனால இப்ப நம்ம அதுக்கு பேரை என்ன வச்சுட்டோம்? மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். நம்மளே அது பேர் நம்ம வச்சுட்டோம். அதுக்கு முன்னால் அதுக்கு அந்த பேரெல்லாம் கிடையாது. அப்படி இருந்திருந்தா அவன் அது மேலே போய் உட்காந்துக்குவான். நான் என்ன ஆக போகிறேன்? மறுரூபமாக போகிறேன்னு அங்கே போய் உட்காந்துக்குவான். நல்ல வேலை அதுக்கு பிறகு அங்கே அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. இல்லைன்னா நம்மளாம் படைக்கிறது எங்கே போயிடுவான்? அங்கே போயிட்டு வருவான் அப்புறம், இல்லையா? அப்போ பாருங்க, அங்கே போன போது இந்த குழந்தைகளை கொஞ்சம் கவனிங்களேன். பாருங்கள் எப்படி ஓடுறாங்க பாருங்கள். யார் பெற்றோர்கள் பாருங்கள், எத்தனை பேர் ஓடியாடுற பாருங்க அங்கேருந்து. கொஞ்சம் நீங்கள் யார் கொஞ்சம் முன்னாடி வாங்க, இந்த குழந்தைங்களை கவனிங்க கொஞ்சம் ப்ளீஸ். இப்போ நீங்கள் என்ன கவனிக்கிறீங்கன்னாங்க, அங்கே நல்லா கவனிங்க. அங்கே இவங்க போன உடனே இவன் என்ன சொல்கிறான்? அங்கே நீங்கள் நமக்கு தெரியும், அந்த காட்சி தெரியும் இல்லையா? எலியாவும் மோசேயும் ஆண்டவரோட என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ வானத்திலிருந்து என்ன வருது? சத்தம் வருது. என்ன? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவருக்கு தேவனுடைய சத்தம், சத்தியம் நினைப்பூட்டப்பட வேண்டும். தேவனுடைய சத்தம் அல்லது தேவனுடைய சத்தியம் இயேசுவில் உன்னை மையம் கொள்ள செய்ய வேண்டும். You must be centered in Christ. இவன் என்ன சொல்றான்? பேதுரு கண்டுபிடிச்சான் பாருங்க. இவன் தான் எலியா. இவன் என்ன நேரில் போய் பார்த்துருக்கான் எலியாவை? அவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். கண்டுபிடிச்சான் பாருங்க. யார் தான் பேசுறாரு சொல்லுங்க? எலியா தான் பேசுறாருன்னு உனக்கு தெரியுது. யார் தான் பேசுறாருன்னு தெரியுது? மோசே தான் பேசுறாருன்னு தெரியுது. உடனே அவன் என்ன செய்யறான்? உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமா போட்டு நம்மளும் என்ன செஞ்சுக்கலாம்? இங்கேயே கீழே இருக்கவன் எக்கேடு கிட்ட போட்டோம், இங்கேயே இருந்துக்கோ. இப்போ ஒரு பாட்டு வந்திருக்குது, அதை என்னமோ எங்கேயோ கேட்டேன் நான். உமக்கு ஏன்னா ஒரு கூடாரமா வைப்பேன், உம்மோடு கூட கூடாரத்தில் இருப்பேன்னு. இப்போ அதை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க. அப்படின்னா போடுங்கடான்னு சொல்லியிருக்கணும் ஆண்டவர். அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும் ஆண்டவர்? போடுங்கடான்னு சொல்லியிருக்கு, கூடாரத்தை போடுங்கடான்னு சொல்லியிருக்கணும். இதுக்கு பதிலை இயேசுநாதர் சொல்லல, பரலோகம் சொல்லுச்சு. இவன் இப்படி சொன்ன உடனே சத்தம் ஆண்டவர் பேசல. யாரு பேசினாரு? பிதாவானவர். என்ன பேசினாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். எலியா இனி தேவையில்லை. தீர்க்க தரிசனங்களின் பிரதிநிதி எலியா is a representative of the prophets. மோசே நியாய பிரமாணத்தின் பிரதிநிதி. தீர்க்க தரிசனங்கள், நியாய பிரமாணங்கள் முடிந்து விட்டது. எப்படின்னா அது ரெண்டும் இவருக்குள்ள நிறைவேறிடுச்சு. அல்லேலூயா. நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் யாருக்குள்ள நிறைவேறிடுச்சு? இவருக்குள்ள நிறைவேறிடுச்சு. இவரை தான் அதெல்லாம் சொல்லுச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு என்ன செய்யுங்கள்? செவி. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் உன்னை யாருக்குள் நிலைநிறுத்த வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் உன்னை நிலைநிறுத்த வேண்டும். இட் ஷுட் சென்டர் யூ இன் கிரைஸ்ட். வேத வாக்கியங்கள் அப்படி ஜூஸா புளிஞ்சு அதை ஒரு சொட்டா எடுத்தீங்கன்னா அது சொல்லும் இயேசு கிறிஸ்து. அதான் அது என்னவா இருந்தாலும் சரி, அவர் தான் எல்லாம். ஸோ உங்களுடைய முழு கவனமும் யார் மேலே தான் இருக்கணும்? வசனத்தை படிங்க. வசனத்தை ஏன் நான் படிக்கணும்? வசனத்தின் வெளிச்சத்தில் ஏன் நடக்கணும்? நம்பர் 1, அது எனக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? நினைப்பூட்டப்பட வேண்டும். 2வது என்ன செய்யணும்? நான் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடலாமா? எனக்கு டைம் முடிஞ்சிடும். வாசிங்க பார்க்கலாம். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த சத்தத்தை கேட்டு, அது அடுத்த வசனத்தை வாசிங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்
இருளுள்ள ஸ்தலத்திலே பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை நீங்கள் கவனித்திருப்பது நல்லது. சொல்லுங்க, ஏன் வேத வாக்கியத்தின் வெளிச்சத்தில் நான் தொடர வேண்டும்? அது இருளுள்ள இடத்திலே பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போன்றது இல்லையா? இட் இஸ் a lamp in darkness. அதான் நான் முதல்ல சொன்னேன், பாதைக்கு வெளிச்சம், கால்களுக்கு தீபம். வேத வசனம் என்கிறது தான் வெளிச்சம். உங்களுக்கு இந்த வேத வசனத்தின் உறுதியை பிடிச்சுக்கோங்க, அதை விட்டு வெளியில போகாதீங்க. மனிதர்களுடைய அனுபவங்கள் இருக்கலாம், மாறி போகலாம். ஒருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு அனுபவம் இருக்கும். ஒருத்தரும் ஒரு அனுபவத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க வசனத்துல நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? தொடருதல் தான் நல்லது. அப்பதான் நான் எங்க இருக்க மாட்டேன்னா, என்னுடைய பராமரிப்புல வீக்கா இருக்க மாட்டேன். நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளில் நான் கவனமாக இருப்பேன். எப்படி நான் அதை தொடர்வது? மெயின்டெனன்ஸ் என்ன? டெய்லி வேத வசனத்தோட வாழ்க்கையை செலவழிக்கிறதா. 3 காரியம் செய்யணும். 1, சத்தியம் எனக்கு என்ன செய்யணும்? நினைப்பூட்டப்பட வேண்டும். 2வது, சத்தியம் என்னை யாருக்குள் நிலைநிறுத்தணும்? கிறிஸ்துவுக்குள் என்னை நிலைநாட்ட வேண்டும். 3வது, சத்தியம் எனக்கு என்னவா மாறணும்? இருளுள்ள ஸ்தலத்தில் என்னவா மாறணும்? வெளிச்சமா மாறணும். அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தில் உங்கள் வாழ்க்கையை வச்சுக்கோங்க, தொடருங்க. ஆண்டவர் நல்ல திருச்சபையை கொடுத்துருக்கிறாரு, வார்த்தையை நேசிக்கிற திருச்சபையை கொடுத்துருக்கிறாரு. இந்த வெளிச்சத்தில் தொடருங்க. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் சந்திப்போம், இல்லது அவருடைய வருகையில் நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? ரைட், ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நன்றி. மறுபடியுமா உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். கீழ்ப்படியும் இருதயத்தை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும். மீதியாயிருப்போரின் பட்டியலில் நாங்கள் எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் 2 வேலைகள் இருக்கிறது. நாம் 1:30க்கு சாப்பிட போவோம். 15 மினிட்ஸ் எல்லாம் எழுந்து நிற்போம். நாம் ஒரு நன்றி பாடலை பாடி இந்த முகாமை நிறைவு செய்வோம். ஜெபித்து பிற்பாடு உட்காருங்கள். நன்றி நவிலுக்கு பின்னே நம் ஊழியர்களுக்காக ஜெபித்து நீங்கள் சாப்பிட செல்லலாம். இந்த ஆண்டு பாடல்கள் எல்லாவற்றிலும் ஏராளமான வரிக்கு வரி தீர்க்க தரிசனங்கள் உண்டு. வருகைக்கு அடுத்த நம்முடைய வாழ்வின் முடிவுக்கு அடுத்த விஷயங்கள் உண்டு. குறிப்பாக நாம் இன்னும் 2 பாடல்களை பாடவில்லை, அதிலும் ஏராளமான இறை வாக்குகள் நிறைந்த விஷயங்கள் உண்டு. ஆனால் நாம் இந்த முகாமை நியாயத்தோடு நீதியோடு ஒரு கருத்துள்ள விதத்திலே பிரயோஜனப்படும் விதத்தில் இதை நாம் முடிக்க வேண்டுமானால் இந்த பாடலை பாடி ஆண்டத்தில் இறைஞ்சி எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும் என்று கேட்போம். சாங் நம்பர் 5, டி உமைத்தான் 152. சபைகள் இங்கு நொறுக்கப்படும் நேரத்தில், ஜனங்கள் இங்கு நெருக்கப்படும் காலத்தில், சபைகள் இங்கு நொறுக்கப்படும் நேரத்தில், ஜனங்கள் இங்கு நெருக்கப்படும் காலத்தில், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? முள்ளில் உதைப்பது இவருக்கு கடினமா? உணர்ந்து மனம் மாற செய்யும் இயேசுவே, எங்களை உணர்ந்து மனம் மாற செய்யும் இயேசப்பா. இரக்கமாயிரும், கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கமா
இரக்கமாயிரும், கிருபையாயிரும், எம் தேசம் மேல் இரக்கமாயிரும். பாவங்கள் பெருகி வரும் காலத்தில், அன்பு தணிந்து போன இந்த நேரத்தில், பாவங்கள் பெருகி வரும் காலத்தில், அன்பு தணிந்து போன இந்த நேரத்தில், கடின குணம் மாறி போக உதவுமே, கடின குணம் மாறி போக உதவுமே, தேவசாய ஜனங்கள் தரிக்க உதவுமே, தேவசாய ஜனங்கள் தரிக்க உதவுமே. இரக்கமாயிரும், கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும், எங்கள் தேசம் மேல் இரக்கமாயிரும். அழிவுக்கு தேசத்தை நீங்களாக்கும், பேரிடலில் இருந்து தேசத்தை காப்பாற்றும். அழிவுக்கு தேசத்தை நீங்களாக்கும், பேரிடலில் இருந்து உங்களை காத்தருளும். சமாதானம் எல்லை எங்கும் பெருக செய்யும், சமாதானம் எல்லை எங்கும் பெருக செய்யும். சந்தோஷம் தேசம் எங்கும் பரவ செய்யும், சந்தோஷம் தேசம் எங்கும் பரவ செய்யும். இரக்கமாயிரும், கிருபையாயிரும், எங்கள் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும், தேசம் மேல் இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், கிருபையாயிரும், எங்கள் சபை மேல் இரக்கமாயிரும், எங்கள் வாழ்க்கை மேல் இரக்கமாயிரும், எங்கள் வாழ்க்கை பயணம் மேல் இரக்கமாயிரும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடுங்க. Collect yourself together. கடவுளே, எல்லையில்லாத இரக்கத்தாலே, அடைந்த மாறாத தன்மையாலே சற்று நமக்குள்ளே நன்றி என்கிற உணர்வு இருக்குமானால், குறைந்தபட்சம் நம்முடைய ஊழிய பாதையில் எல்லாமே 40 some years, 20 some years, 26 years தேவன் நமக்கு பலமான ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார், தெளிவான ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கருணையான விஷயங்களை, கராரான விஷயங்களை, எச்சரிப்பான விஷயங்களை, நீதியான விஷயங்களை, நித்தியத்துக்கு அடுத்த விஷயங்களை பேசின மேனியாய் இருக்கிறார். வசனம் கிடைக்காத பஞ்சம் என்று உலகத்தில் இப்பயுமே கூட தான் இருக்கு. வசனம் எங்க பேசப்படுது? பிரிண்டட் புக்கில் இருந்தாலும் நமக்கு அந்த கோதுமையை நன்றாக விளக்கி மணிகளை களஞ்சியத்தில் சேர்க்கிறது போல, ரூத்துக்கு அந்த வயல்வெளியிலே அவள் கோதுமை மணிகளை பொறுக்கிக் கொள்ளும்படி போவாஸ் எக்ஸ்ட்ரா கூட சிந்தி விட்டது போல, இதை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், உங்கள் குடும்பத்துக்கு, ரொம்ப சீனியர் மோஸ்ட் சிட்டிசனான உங்களுக்கு, நேத்திக்கு கர்த்தருக்குள்ளே பிறந்து வந்தவங்களுக்கு, ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு, a wide range of people, உங்கள் ஒவ்வொருத்தரோடு தேவன் பேசியிருக்கிறார். களஞ்சியத்திலே சேர்க்கும்படி ஆண்டவர் மணிகளை சிந்த விடுகிறார், பட்சமாயிருக்கிறார். Don't disturb her.
ஆர்பிஎம்ஏ பேசின மட்டுமே நித்தியம் வரைக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய, சமர்ப்பிக்க வேண்டிய ஆடிட்டிங் இஷ்யூஸ் இருக்குது. அதை ரிவைஸ் பண்ணிங்கன்னா you need to be totally dependent on God, no matter what. Nothing should ever be your concern than making it to heaven. பரலோகத்துக்கு செல்லக்கூடிய அந்த ஒரு தலையான விஷயத்தை தவிர நீங்கள் எதுலேயுமே நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத நிர்பந்தம் நம்ம மேல் இருக்கிறது, உலகத்தார் மேல் இருக்கிறது. நாம் உலகத்தில் ஒரு சிறு மந்தை. அல்ல தட்டாதிருங்கள். இதுவும் கூடினோம், சாப்பிட்டோம், we socialized, it was nice அப்படிங்கிற ரிப்போர்ட்காக நானாலையில் உங்களுக்கு தெரியணும் that you are on the track, that you are on the dot of God's word. அதோட உடன்படிக்கையின் மேல் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதில் ஒரு காரியம் கேட்டீங்க, இந்த நாள் திருப்பி வராது, இந்த தேதிகள் வந்துட்டுருக்கோம், இந்த தருணம் வராது, இந்த ஆம்பியன்ஸ் திரும்பி ரிப்பீட் ஆகாது. இரக்கமாயிருங்க, கிருபையாயிருங்க. எங்கள் தேசத்தின் மேல், எங்கள் சபையின் மேல், இந்த எஸ்டேட் எல்லையின் மேல் சபைகள் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம், தேவ ஜனங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற காலம். Oh Lord. Yes, Jesus. Oh Father, thank you. Oh, thank you, Jesus. உந்தன் நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான், உந்தன் நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான், உந்தன் நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான், உந்தன் நாமம் உயர்த்தவே வாழ்வேன் நான். இயேசுவே நீர் பெருகணும், என் வாழ்வில் மகிமை உமக்கே. நான் இனி சிறுகணும், என் சுவாசம் இயேசும் ஒருவருக்கே. இயேசு நீ பெருகணும், என் வாழ்வில் மகிமை ஒருவருக்கே. சிறுகணும் ஒருவருக்கே. ஆமாண்டவரே, நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும். பாட்டுக்கும் தாளத்துக்கும் மெட்டுக்கும் இல்லை, நான் சிறுகணும் அவர் பெருகணும்னு சொன்ன யோவானும் இடத்திலே இறுதி வேளையிலே, இறுதி சுற்றிலே சற்று தடுமாறி விட்டார். ஒரு கேள்விதான் கேட்டு அமிச்சாரு, ஆனால் என்னிடத்தில் இடல அடையாது இருக்கிறான் எவனோ அவன் பாக்கியவான் என்கிற ஒரு சாட்டையடியான ஒரு பதிலை சொல்லி அனுப்பினீர். அப்பா, இந்த 2.5 நாட்கள் எங்கள் மேல் இருந்த காவலுக்கு அளவே இல்லை. எங்கள் கண்களுக்கு அப்பாற்பட்டு, எங்கள் கண்களாலே காண முடியாத மகத்துவமான ஒரு காவலை எங்கள் மேல் வைத்தீர். எங்கள் சிந்தை அரணிப்பான ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருந்தது. இதோ நாங்கள் இன்னும் ஒரு
லெஸ் தேன் ஹாஃப் அன் ஹவர் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். அந்த அரணை, அந்த காவலை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களோடு கூட நீங்கள் பயணிங்க. நாங்கள் உங்களோட பயணிக்க உதவி செய்யுங்க. எங்களை சத்துவம் மிக்கவர்களாக நீர் மாற்றி அனுப்புறீங்க. எங்கள் பலவீனத்தின் மேல் நாங்கள் ஜெயமெடுத்து பலவீன நெவனம் பலவான் என்று சொல்வானாக என்பது எங்கள் வாழ்விலே மெய்யாகட்டும். தனிமையிலும், ஒரு குழுவிலும், சமுதாயத்திலும், பணித்தளங்களிலும், பள்ளியிலும், கல்லூரிகளிலும், பயணங்களிலும், ஓய்விலும், உறக்கத்திலும், தியானத்திலும், எங்கள் போராட்டத்திலும், எங்கள் கேள்விகளிலும் நீர் வெளிச்சமாய் ஞானமாய் இருந்தருளும் என்று வேண்டுகிறோம். தேங்க்யூ. உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு கிடைக்க பெறுவதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். கேட்டவைகளை விட்டு விலகாமல் வனாந்தரத்திலே கோபம் ஊட்டின நாளிலே நடந்தது போல கலகம் பண்ணாமல் பேசினவருக்கு செவிமடுத்து கனிகள் தரும்படி உதவித்தாங்க. நாங்கள் எல்லாரும் அந்த குறித்த நாளிலே தனித்தனியாக உங்களுடைய நியாயாசனத்துக்குமாக நாங்கள் இருப்போமே. அவனுடைய அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக எங்களுக்கு நீர் அளிக்கும் பலன் நம்மோடு கூட வருமே. Thank you Lord. Touch everyone, every man, every woman, every boy, every girl, every person. நன்றி. எங்கள் மத்தியிலே கொண்டு வந்த ஆண்டவரே, 2 கர்த்தருடைய பாத்திரங்களான ஊழியர்களுக்காக நன்றி சொல்கிறோம். பாஸ்டர் ஏபி பால்ராஜுக்காக, பாஸ்டர் ஜோ பாஸ்கரனுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய திருச்சபையினருக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய ஆண்டவரே அருட்பணிக்காக நன்றி சொல்கிறோம். அவளை விசேஷமாய் தொடர்ந்து வல்லமினால் நிரப்பும், கிருபையினால் நிரப்பும், தெய்வீக சுகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வாலை நிரப்பும். அநேகரை நீதிக்குட்படுத்தும் விஷயத்திலே, அநேகரை கர்த்தருக்குள்ளே ஊன்ற கட்டும் விஷயத்திலே அவர்களை இன்னும் வல்லமையான பாத்திரமாய், கனித்தரும் பாத்திரமாய், ஒரு சேனை எழுப்பும் கர்த்தருடைய கரத்தில் உபயோகமான பாத்திரமாய் மாற்றும். முத்திரை மோதிரங்களாய் வையும் ஆண்டவரே. Praises to you. அவர்களுக்கு நல்ல சுகபலனையும் பயண கிருபைகளையும் தாங்க. கர்த்தருக்கு அவர் சொன்னது போல கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டிலே இன்னும் ஆண்டவரே கர்த்தர் வருகை தாமதித்தால் உம்மோடு நெருங்கி வாழும், நெருங்கி வாழ்ந்தே விடும் ஒரு விடுதலையின் செய்தியை நாங்கள் கேள்விப்பட உதவித்தாங்க. வந்திருக்கிற யாவர் மேலும் உங்களுடைய நன்மையும் கிருபையும் சமாதானம் சௌக்கியமும் அபிஷேகமும் ஆறுதலும் ஆதரவும் உம்முடைய இறை ஆணையும் இவர்கள் மேல் இருப்பதாக. நன்றி, நன்றி. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அருளும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.